இதுவா எப்படி யூஸ் பண்ணிட்டு ஓகே லாங் ப்ரெஸ் பண்ணி கலர் மாறும். ஓகே ஓகே யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஃப்ளாஷ் பண்ணிட்டு கொடு. ஐ திங்க் இது பண்ணிட்டு இதுவா இங்கே தானா செலக்ட் பண்ணிட்டு கலர் மாற்றணும். இதில் எரேசர் வந்து மொத்தமாக erase ஓகே ஓகே இது நார்மல் அதை மட்டும் erase பண்ண முடியுமா? அந்த ஆப்ஷன் இல்லை. ஓகே ஓகே சார் எனக்கு ஒரு blank பேஜ் கொடு. இது இருக்கு. நோட் பேட் எடுக்கிறேன் அப்படின்னா இதை எடுத்துக்கிறேன். இல்லை நான் இங்கேயே கூட எழுதிடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது பண்ணலாம்ல மொத்தமாக ஒரு ரெண்டு இருக்குது வியூமாக இருக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே ஃபைன். ஓகே ஓகே இது அப்படியே பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே ஓகே நீ தனியாக நோட் எடுத்து இது பண்ணணும் அப்படின்னா இல்லை ஓகே இதே போதும். ஓகே ஃபைன். ஹலோ மைக் ஒர்க் ஆகுது? ஹலோ எல்லாரும் கேட்குதா? எப்படி இருந்துச்சு டெஸ்ட் எல்லாம்? ஓகே ஓகே ஃபைன். ஓகே இது பேசிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி செஷன் தான், டிஸ்கஷன் ப்ளஸ் புதுசாக எதுவும் கான்செப்ட்லாம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட் வந்து எப்படி சிசாட் அப்ரோச் பண்ணலாம், அப்புறமேட்டு வந்து இதோட டிஸ்கஷன், இது மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். 2 hours நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஓகே சரி, டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி சிசாட் பற்றி ஒரு ஓவரி, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சிசாட் பற்றி ஒரு ஐடியா இருக்குல்ல? ஓகே பேசிக்காக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ராட்டஜி, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். எப்படி வந்து சிசாட் அப்ரோச் பண்ணலாம். இப்போ நான் வந்து சிஏபிஎஃப் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், மை ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் தி. ஓகேவா? பேசிக்காக வந்து இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மொத்தம் சிசாட்ல 3 பார்ட்ஸ். காம்ப்ரிஹென்ஷன், and then aptitude. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். ஓகேங்களா? 80 கொஸ்டின்ஸா. ஸோ ஈச் வந்து 2.5 marks. சிசாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அக்யூரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம 2.5 marks, இதே நம்ம 3 கொஸ்டின் தப்பு பண்ணோம்னா ஒரு கொஸ்டினுக்கு 0.83 நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்ராக்சிமேட்லி 3 கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணோம்னா நம்ம ஒரு கொஸ்டினோட வேல்யூ நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அக்யூரசி ரொம்ப இதில் வந்து மெயின்டைன் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே இப்போ இந்த இதான் மேஜராக மெயின் 3 பாயிண்ட்ஸ். இப்போ நான் ஒவ்வொரு பார்ட்லையும் வந்து 3 பார்ட்டாக நான் செப்பரேட் பண்ணுறேன். ஈஸி, மீடியம் அண்ட் தென் டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 5 to 6 years நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இதில் வந்து 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக கேட்குறாங்க. மீதி இருக்கிற புட் டுகெதர் இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஸோ இதான் வந்து ரீசெண்டாக இருக்கிற ஒரு 6 to 7 yearsோட அனாலிசிஸ். இப்போ நாம் வந்து காம்ப்ரிஹென்ஷன் வந்து நம்ம இந்த 3த்துலையும் அட்டன் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் இதே மாதிரி ஈஸி, காம்ப்ரிஹென், மீடியம், டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும்.
ஸோ இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி இல்ல பேசிக்கா மெஜாரிட்டி பேர் கிளியர் பண்றவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இந்த இதுல இருக்கிற 3ம் இததான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. காம்ப்ரிஹென்ஷன்ல இருக்கிற ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் பார்ட்டும், ரீசனிங்ல இருக்கிற ஈஸி, மீடியமும், ஆப்டிடியூட்ல இருக்கிற ஈஸி இந்த 3 பார்ட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இதுல வந்து இதெல்லாம் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல நம்ம ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஈஸியா நம்மளால டெரைவ் பண்ண முடியும் ஆன்சர்ஸ். பட் இப்போ நம்ம ஆப்டிடியூட்ல இருக்கிற மீடியமோ இல்ல டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது இட் டேக்ஸ் டைம்ஸ். ஏன்னா டைம் தாங்க கன்ஸ்ட்ரெயின்ஸே. நம்ம அப்போ அந்த டைம்க்குள்ளார நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம அதனால மெஜாரிட்டி இங்க மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ காம்ப்ரிஹென்ஷன் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். இப்போ நம்ம 2 hours டைம் இருக்குன்னா அதுல வந்து 40 to 45 minutes மேக்ஸிமம் நம்ம வந்து இதுல பண்ணணும். எது காம்ப்ரிஹென்ஷன். இதை வந்து 30 கூட ஆக்கணும் நீங்க ப்ராக்டிஸ் பண்றது முக்கியமா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிசாட் பத்தி ஒரு ஓவர்வியூ. இப்போ நம்ம வந்து காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் இப்போ பார்க்க போறோம். ஆல்ரெடி ரீசனிங் ஆப்டிடியூட் பண்ணிட்டாங்களா டிஸ்கஷன்? இன்னும் பண்ணலையா? சரி, உங்க வேற ஒரு ஸ்டாஃப் வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ காம்ப்ரிஹென்ஷன்ல நமக்கு வந்து 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து மேஜரா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எப்படின்னா மோஸ்ட் லாஜிக்கல், ரீசனல், ரேஷனல், மெசேஜ் கன்வேர்டு பை த ஆத்தர். இதுதான் வந்து ஒரு மேஜர் பார்ட். ரெண்டாவது வந்து இன்ஃபரன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அது ஆஸ்க்டுனா நிறைய டைப் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் சொன்னது, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல நீங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, மோஸ்ட் ரேஷனல், மெசேஜ் கன்வேர்டு பை த ஆத்தர் இருக்கும். அடுத்தது கொரோலரி இருக்கும். தேர்ட் வந்து இன்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேட்டர்ன். நம்ம அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். அது சப்சிக்வெண்ட் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ சிசாட்டோட பர்டிகுலரா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்றதுக்கு முக்கியமா என்னன்னா ஒரு மைண்ட் செட் வேணும். என்ன மைண்ட் செட்னா எப்படி சொல்றதுன்னா நான் சொல்றேன். ஒரு த்ரீ விஷயம், 3 things you have to follow. The first thing is no pre-assumptions. உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ஜிஎஸ்ல நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க. அந்த விஷயத்தெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சால்வ் பண்ணும்போது அந்த திங்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொல்றேன். பாய்ஸ் ஈட்ஸ் ஆப்பிள், கேர்ள்ஸ் ஈட்ஸ் ஆரஞ்சு. ஓகே, இப்போ நான் கன்க்ளூஷன் சொல்றேன். கிரண் eats apple. Kiran eats orange. ஓகே, ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 2 கன்க்ளூஷன் இருக்கு. இப்போ இதுல எது கரெக்ட்னு நினைக்கிறீங்க கன்க்ளூஷன்ல? சொல்லுங்க யாராச்சும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா? செகண்ட் ஒன் தப்பாப்பா? ரெண்டுமே கரெக்டா, ரெண்டுமே தப்பா? ரெண்டுமே தப்பு. அப்ப ரெண்டுமே கரெக்ட் இல்லையா? சரி, ஓகே. கான்ட் பி டிட்டர்மைன். இதுதான் நான் சொல்றேன். ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் எப்படி வந்து இப்போ உங்களோட ப்ரீ அசம்ப்ஷன் இதுல வந்து நமக்கு ஜெண்டர் தெரியுமா? ஸோ இதான் ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு ஜெனரலிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட்ல அதுல இருந்து நம்ம ஸ்பெசிபிசிட்டி கொண்டு வரோம். ஓகேவா? ஸ்பெசிபிசிட்டி கொண்டு வரும் பொழுது நமக்கு வந்து நிறைய ஃபேக்ட் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் ஈட்ஸ் ஆப்பிள்னு சொல்றாங்க. ஓகேவா? கேர்ள்ஸ் ஈட்ஸ் ஆரஞ்சுன்னு சொல்றாங்க. இப்போ இங்க வந்து ஃபேக்டர் வந்து கிரண் இஸ் வந்து பாயா கேலா அப்படின்னு நமக்கு தெரியாது.
இப்ப நமக்கு இந்த கன்க்ளூஷன் சொல்லும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் போக கிரண் வெதர் இஸ் எ பாய் ஆர் கேர்ள் அப்படின்ற பாயா கேர்ளான்ற ஜெண்டர் நமக்கு வந்து தெரியணும். அப்ப அங்க ஒரு ஃபேக்ட் தேவைப்படுது. கிரண் இஸ் எ பாய் இல்ல கிரண் இஸ் எ கேர்ள். நம்ம அதை வச்சுதான் நம்ம கன்க்ளூஷன் சொல்ல முடியும். இப்ப இந்த கேசஸ்ல நம்மளால ரெண்டுமே சொல்ல முடியாது. சோ இதை தான் நான் சொல்ல வரேன். வென் யூ கம்ஸ் டு கன்க்ளூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கும் பொழுது ஸ்பெசிபிசிட்டி கொண்டு வரும்போது நமக்கு நிறைய ஃபேக்ட் தேவைப்படும். ஓகேங்களா? சோ இதுதான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் அசம்ஷன். நோ ப்ரீ அசம்ஷன். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன வேணா படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு விஷயங்கள் படிச்சிருந்தாலும் இங்க கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரும்பொழுது நம்மளோட நம்மளோட தாட்ஸை கொண்டு இங்க கொண்டு வரக்கூடாது. பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வி கேன் டெரைவ் த கன்க்ளூஷன். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் தி எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்வேஸ், ஒன்லி, நெவர், ஈச், எவரி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ். ஓகேவா? இந்த வேர்ட்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ மீன் ஒரு கன்க்ளூஷன் இருக்குதுன்னா நம்ம அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லா கேசஸ்ல நம்ம இது வந்து பேப்பர் ஒன்லயே நம்ம எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ்லாம் இந்த எலிமினேஷன் ட்ரிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நிறைய யூடியூப் வீடியோ எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கும் பொழுது ஏன்னா இந்த இந்த கேசஸ்ல எப்படி சொல்றேன்னா எல்லா கேசஸ்லயுமே இது வேலிடா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்வேஸ் வி கான் டெல் வெதர் இட் இஸ் கரெக்ட் இன் ஆல்வேஸ். ஓகேவா? ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். இது வந்து செகண்ட். தேர்ட் வந்து த கன்க்ளூஷன் இருக்குல்ல, பேசிக்கா கன்க்ளூஷன்ன்றது ஒரு வே ஃபார்வர்ட். ஓகேவா? இந்த வே ஃபார்வர்ட் வந்து ஆன் எ பாசிட்டிவ் நோட். ஓகேவா? இட் should not criticize the government, it should not criticize the policy, it should not criticize anything. ஓகேவா? இது வந்து பேசிக்கா ஒரு கன்க்ளூஷன் வந்து நமக்கு வந்து ஒரு வே ஃபார்வர்ட் வந்து பாசிட்டிவ் நோட்ல இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கங்க when it comes to solving the CSAT question paper. ஓகேவா? ஸோ this is the most important thing. ஸோ இந்த மைண்ட் செட் மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் நோ ப்ரீ அசம்ப்ஷன். செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்ட் வந்து கன்க்ளூஷன் வந்து பாசிட்டிவ் நோட்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் தான் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். மற்றபடி இதுதான் பேசிக். ஓகேங்களா? இந்த இந்த ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ண பார்ப்போம். சப்சிக்வெண்ட் டைம்ஸ்ல நம்ம வந்து இந்த எப்படி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் தகுந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இன்ஃபரன்ஸ்னா நம்ம எப்படி யோசிக்கணும், கரோலரினா நம்ம எப்படி யோசிக்கணும், மோஸ்ட் ரேஷனல் பேசேஜ்னா எப்படி யோசிக்கணும், கிரக்ஸ்னா எப்படி யோசிக்கணும், இது மாதிரி நிறைய டைப்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே. இது வந்து இதுதான். அப்புறமேட்டு வேற என்னன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்துட்டு இப்போ இயர்லியரா நீங்க 2016, 17, 18 அந்த டைம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பேசேஜஸ் வந்து கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேசேஜ் 8-10 பேசேஜ் தான் இருக்கும். அந்த 8-10 பேசேஜ்ல 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் கேட்டுருவாங்க. 30 கொஸ்டின்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசேஜஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. விச் மீன் ஒரு பேசேஜ்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் மினிமம். இப்போ அதுவும் 2024 2023லலாம் ஒரு பேசேஜுக்கு ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்ல நமக்கு என்ன நம்ம வந்து டிமாண்ட் பண்ணுதுன்னா நம்மளோட ரீடிங் கேப்பபிலிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 6 to 7 லைன்ஸ் இருக்கும். அந்த 7 லைன்ஸ் நம்ம அட்டன் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் போகும் பொழுது நம்மளால டக்குன்னு பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் வரப்போற இயர்ல வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா நிறைய பேசேஜஸ் கொடுத்துட்டு நிறைய ஒரு சில கம்மியான கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கலான்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்களா, இந்த கொஸ்டின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 பேசேஜ் இருக்கா? ஆமா, 14 பேசேஜ் 33 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
ஓகேவா? ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து சாரி ஒரு சில பேசேஜ்ல வந்து 2 கொஸ்டின்ஸும், ஒரு சில பேசேஜ்ல 3 கொஸ்டின்ஸும். இது வந்து டிஃபிகல்டி லெவல் இன்கிரீஸ் பண்ணணும்னா, இந்த பேசேஜ இன்கிரீஸ் பண்ணிட்டு, ஒவ்வொரு ஒவ்வொரு பேசேஜ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ நான் வந்து கம்மி பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இட் டிமாண்ட்ஸ் வாட்? என்னோட காம்ப்ரிஹெண்டிங் எபிலிட்டிய, ரீடிங் ஸ்பீட லிமிட் பண்ணுது. இப்போ இந்த 2மே தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா, நம்பளால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம அலோகேட் பண்ற டைம் வந்து ஒரு 40 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கங்க. 40 மினிட்ஸ்ல நம்ம நெறைய பேசேஜ் படிக்கணும். அந்த பேசேஜ்க்கு தகுந்த மாரி நாம வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணி, அதோட ஃபேக்ட் வந்து செக் பண்ணணும். இதுல இது 2மே நமக்கு வந்து டைம் இழுக்கும். ஏன்னா, நம்ம டைம் வந்து நாம அலோகேட் பண்ற டைம் வந்து உங்களுக்கே தெரியும். கம்மி டைம்ல தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா, நம்மளோட இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான், இது வந்து ரீசனிங்க்கும், ஆப்டிட்யூடுக்கும் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா, டைம் நெறைய ஏன்னா ரீசனிங்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து நெறைய டைம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஈஸி கொஸ்டின் விட்டுருங்க. மீடியம்க்கே நமக்கு வந்து நெறைய டைம் தேவைப்படும். ஸோ நம்ம ரிலாக்ஸா பண்ணணுன்றதுக்கு இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இது 2 ஸ்கில் நமக்கு ரிமைன் பண்ணுது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹெண்டிங் எபிலிட்டி, 2வது ரீடிங் கேப்பபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆ அதனால நம்ம வந்து இந்த 2 ஸ்கில்லுமே நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? இதான் நான் சொல்றது. ஸோ ரீடிங் கேப்பபிலிட்டி அண்ட் காம்ப்ரிஹெண்டிங் கேப்பபிலிட்டி. ஓகேவா? அடுத்தது. ஆ இது சரி நம்ம இத எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? அப்டின்னா, ஹவ் ஹவ் கேன் ஐ இம்ப்ரூவ்? தி பெஸ்ட் வே இஸ் பிராக்டிசிங். சரி நான் பிராக்டிஸ் பண்றேன். எப்படி? மெயினா 2 பிராக்டிஸ் தான். ஒண்ணு வந்து ஆக்டிவ் பிராக்டிசிங். 2வது பாசிவ். ஆக்டிவ் பிராக்டிசிங்னா மெயினா பிஒய்க்யூ. தி பெஸ்ட் சோர்ஸ் இஸ் பிஒய்க்யூ. சால்வ் பிஒய்க்யூ. ஓகே. நீங்க எங்கேயுமே போக வேணாம். ஏன்னா, நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க எந்த எந்த அகாடமிக் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலும், நாட் அப் டூ த மார்க் டு தி யுபிஎஸ்சி. ஓகேவா? ஓகேங்களா? ஸோ அதனால பை பிராக்டிசிங் பிஒய்க்யூ வி கேன் ஃபைண்ட் சம்திங். ஓகேவா? அந்த சம்திங் தான் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 3 வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்ன 3 மந்த்ரா. அந்த நோ ப்ரீ அசம்ப்ஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் நோட். ஓகேவா? பாசிவ் பிராக்டிசிங் வந்து என்னன்னா, இது வந்து இன்டைரக்ட்டா. இப்ப நம்ம இத எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்? இந்த ஸ்கில் பேசிக்கா வந்து 2 ஸ்கில் தானே. அந்த ரீடிங் கேப்பபிலிட்டியும், காம்ப்ரிஹெண்டிங் கேப்பபிலிட்டியும். இத நம்ம எப்படி பண்ணலாம்னா, தி பெஸ்ட் வே இஸ் நியூஸ் பேப்பர். அபார்ட் ஃப்ரம் நியூஸ் பேப்பர் தான் பெஸ்ட். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல நமக்கு ஃபேக்ட்டா ஜிஎஸ்க்கு நம்ம ஃபேக்ட்டா இருக்கிறத தவிர்த்து, நம்பளால அது எவ்வளோ டைம்ல நம்ம படிச்சு காம்ப்ரிஹெண்ட் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அத நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் சொல்லியாச்சு. ஸோ டிஸ்கஷனுக்குள்ளார போயிடலாம். ஓகே. ஓகேல்ல உங்களுக்கு எல்லாரும் ஓகே தானே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பேசிக்கா சிசாட்ல ஐ மீன் இங்கிலீஷ் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுன்னு தெரியும். ஓகேங்களா? அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூபிஎஸ்சியோட சிசாட் இங்கிலீஷ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மெயினா 2 விஷயம் நீங்க பார்க்கலாம். இந்த இப்போ அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த கேட், எம்பிஏ, தென் எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல நீங்க ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா, தே கான்சென்ட்ரேட் ஆன் வொக்காபுலரிஸ். ஓகேவா? திடீர்னு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இந்த வேர்டு என்ன டிஃபைன் பண்ணுது, என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்பான். ஓகேங்களா? 2வது தே ஃபோக்கஸ் ஆன் தி டோன் ஆஃப் தி பேசேஜ். திடீர்னு ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டு இது இந்த இந்த பேசேஜ் வந்து என்ன டோன் டிஸ்கிரைப் பண்ணுது, என்ன சொல்லுது, பாசிட்டிவ் நோட்டா,
எப்படி சொல்றது, ரொம்ப வந்து எமோஷ்னலா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இது அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆனா யூபிஎஸ்சி சிசாட்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம சொன்ன 2 விஷயம் தான். தே ஃபோக்கஸ் ஆன் அனலிட்டிகல்ஸ் பேஸ்ட் ஆன் ரீடிங் கேப்பபிலிட்டி அண்ட் காம்ப்ரிஹெண்டிங். ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால சீக்கிரமா படிச்சு, எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால நான் முன்ன சொன்னேன்ல, அந்த ஆக்டிவ் ரீடிங், பாசிவ் பிராக்டிசிங், அது 2 ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, நம்மளால இத அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? பேசிக்கா ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு ஃபேக்ட் அங்க குடுத்திருக்கான். அந்த பேசேஜ்ல இருந்து ஃபேக்ட். நம்ம கன்க்ளூஷன் குடுக்குறோம். ஓகேவா? அந்த கன்க்ளூஷன் எப்படி நம்ம பண்றோம்னா, அசம்ப்ஷன். இதுதான் ரூல். ஓகேவா? இந்த assumption is based on the fact we can derive the conclusion. ஓகேவா? ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன், இட் இஸ் நாட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம். இது டிஃப்ரெண்ட். யூபிஎஸ்சி சிசாட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே? ஸோ அவ்வளோதான். ஓகே? ஸோ நம்ம டிஸ்கஷன் போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 7th கொஸ்டின் தானே? பேசேஜ் 1 கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? Which are the following statement best reflect the critical message conveyed by the author of the passage? Okay. ஒரு சில கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து ஆப்ஷனே எலிமினேட் பண்ணி டைரக்டா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் பார்த்தா சொல்றேன். ஓகே. இப்போ இந்த இது வந்து பேசேஜ் 1 படிச்சீங்களா ஏதாச்சும்? இப்போ நம்ம இதுல வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு பேசேஜ் நீங்க படிக்கிறீங்கன்னா, அந்த பேசேஜோட கிரக்ஸ் மெயினா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துருங்க. அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கொஸ்டின் நான் பாருங்க. த ஸ்டேட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டெவலப்டு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அண்ட் ஐஐபிஏ. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது நான் டைரக்டா படிக்கும்போது இண்டெக்ஸ் evaluates the extent of decentralized governance. I am not wasting the time on which ministry they published, because they are not going to ask about which ministry published the index. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ல இந்த இண்டெக்ஸை எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ண போறான் அவன் கேட்க போறது கிடையாது. அவன் வந்து அந்த இண்டெக்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறான். அந்த விஷயத்தை தான் அவன் கேட்க போறான். அப்ப நான் வந்து இது எப்படி உனக்கு இடம்னா டைரக்டா வந்துடாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? நான் எப்படி படிப்பேன்னா, இந்த இண்டெக்ஸ் வந்து யாரோ மினிஸ்ட்ரி சால்வ் பண்ணிருக்கான். அந்த மினிஸ்ட்ரி நான் ஃபோக்கஸ் பண்ணல. தி இண்டெக்ஸ் evaluates the extent of decentralized governance in Indian state. Okay. Although decentralization improved marginally over the years, progress remains uneven. Okay, progress uneven இருக்கு. ஏன்னா ஒரு சில ஸ்டேட்ல அந்த ஸ்டேட் கூட அவன் கேட்க போறது இல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்க போறானா? கிடையாது. இந்த இண்டெக்ஸ் எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணிருக்க போறானா? கேட்க போறது கிடையாது. அவன் என்ன கேட்க போறான்? இதோட கிரக்ஸ் தான் கேட்க போறான். இங்க பாருங்க. ஒரு சில ஸ்டேட் வந்து பெர்ஃபார்ம் வெல், அதர்ஸ் வந்து லேக். ஸோ அன்இவனா இருக்கு. ஓகே. மேஜர் கன்சர்ன் இஸ் லிமிடெட் ஃபினான்ஷியல் அட்டானமி. இதுல கிரிட்டிக்கல் வேர்ட் என்னது? அந்த லிமிடெட் ஃபினான்ஷியல் அட்டானமி. ஓகே. ஆன் கிராம் பஞ்சாயத். இட்ஸ் டிபெண்ட் ஹெவிலி ஆன் சென்ட்ரல் பவர். ஸோ பேசிக்கா ஃபினான்ஸ்க்கும் சரி பவருக்கும் சரி நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகேவா? தர் இன்னபிலிட்டி டு ஜென்ரேட் அடிக்யூட் ஓன் சோர்ஸ் ரெவன்யூ கப்பல் வித் வீக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது மட்டும் கிடையாது. வீக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேன் பவர் ஷார்டேஜ், restrict effective local governance. So இது வந்து effective good local governance. The report highlights the need for the physical reforms, enhancing staffing and a stronger accountability mechanism to ensure meaningful decentralization and empower local self government. So இதான் வந்து சொல்றான். பேசிக்கா என்ன சொல்ல போறான், இதை பத்தி நான் ஒரே ஒரு இதுல சொல்றேன். ஸோ பேசிக்கா ஒரு இண்டெக்ஸ் பப்ளிஷ் பண்றான். அந்த இண்டெக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அன்இவன் growth இருக்கு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பஞ்சாயத்துல. ஒரு சில ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஒரு சில ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா மெயினான ரீசன் என்னன்னா பவரபிலிட்டி. என்ன பவரபிலிட்டி? ஃபினான்சியல் டீசென்ட்ரலைசேஷன் இல்ல, அத்தாரிட்டி டு டாக்ஸ் கிடையாது. ஸோ இதான் வந்து மெயினோட கிரக்ஸ். இதுல இருக்கிற நான் வந்து படிக்கும் பொழுதுதான் இதான் நான் சொல்றேன். இதை தான் நம்ம வந்து இங்க பிராக்டிஸ்ல நம்ம கத்துக்கணும். ஸோ வி ஷுட் நாட் ஃபோக்கஸ் ஆன் தட், அந்த விச் மினிஸ்ட்ரி. வி ஷுட் நாட் ஃபோக்கஸ் ஆன் த இண்டெக்ஸ் ஆல்சோ. வி ஷுட் நாட் ஃபோக்கஸ் ஆன் விச் ஸ்டேட்ஸ். வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் வாட் த இண்டெக்ஸ் டிஃபைன்ஸ், வாட் த இண்டெக்ஸ் டெல்ஸ் சம்திங். என்ன சம்திங்? லிமிட்டெட் கவர்னன்ஸ், லிமிட்டெட் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி. இந்த வேர்ட்ஸ் தான், இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து படிச்சிட்டேன் ஒரு ஓவர்வியூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி கிரிட்டிக்கல் மெசேஜ்? ஓகே. பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ட் டு டீசென்ட்ரலைசேஷன் கிடையாதா? இருக்கா? ஓகே.
ரீஜன் இன்பேலன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் கெப்பாசிட்டி. ரீஜன் இன்பேலன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு. பட் இது கரெக்ட்ஸா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சுப்பீரியாரிட்டி ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ். நோ. ஸ்ட்ரக்சர் அண்ட் பிசிக்கல் வீக்னஸ். இதான் நான் சொன்னல கீவேர்ட். இதுதான் கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ 7க்கு வந்து சி, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபினான்சியல் வீக்னஸ் லிமிட்டிங் கிராஸ் ரூட் கவர்னன்ஸ். ஓகேவா? என்ன அது புரியலையா இருக்கும்? புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிதுல? இல்ல நீங்களாம் உங்க மூஞ்சி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி. ஓகே, ஸோ இதான் நான் இந்த இதில் பண்ணும்போது இதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? என்ன நான் சொல்ல வரேன்னா, கிரக்ஸ், ஃபோக்கஸ் ஆன் தி கிரக்ஸ் ஆஃப் தி பேசேஜ். அந்த பேசேஜ்ல என்ன சொல்றாங்க, அதுல ஃபேக்ட் எல்லாம் நீங்க அவ்வளோ ஃபோக்கஸே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது இந்த இந்த மைண்ட் செட் கொண்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்தது விச் அசம்ஷன் அண்டர்லைஸ் தி ரிப்போர்ட் ரெக்கமெண்டேஷன். லோக்கல் பாடிஸ் மிஸ்யூஸ் ஃபினான்சியல் அட்டானமி. எங்கேயாச்சும் மிஸ்யூஸ் பண்ணதா சொன்னாங்களா? கிடையாது. டீசென்ட்ரலைசேஷன் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ் கவர்னன்ஸ். ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ்ஸா? இந்த பாருங்க, ஆட்டோமேட்டிக்லி அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் ரெக்வயர் போத் அத்தாரிட்டி அண்ட் கெப்பாசிட்டி. ஓகே, பாசிபிளா இருக்கலாம். ஏன்னா அங்க வந்து பவர் கேப்பபிலிட்டி இருக்கணும், ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் வந்து அதுக்கு இதுக்கு தேவை. ஓகே, இது இருக்கலாம். சென்ட்ரல் ஓவர் சீட் இஸ் எசென்சியல் ஃபார் லோக்கல் கவர்மெண்ட். மெயினே டீசென்ட்ரலைசேஷன். இதுல எங்க சென்ட்ரல் ஓவர் சீட்? ஸோ இதுதான். ஸோ ஓகேங்களா? அப்ப 8 வந்து ஆப்ஷன் சி. ஓகே, இந்த கொஸ்டின் ஓகே தான்? இந்த பேசேஜ் ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த பேசேஜ் போயிடலாமா? ஸோ பேசேஜ் 2 வந்து என்னன்னா, இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் அண்டர் என்எஃப்சிஏ பிஜே வரைக்கும் 2 ஸ்கீம் வருது. அது வந்து நியூட்ரிஷனல் அவுட்கம் இம்ப்ரூவ் ஆகுது, பர்டிகுலர் பை ரெடியூசிங் சைல்டு ஸ்டண்டிங். ஓகே, ஒரு ஸ்கீம் வருது, அது வந்து நியூட்ரிஷனல் அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணது எப்படின்னா சைல்டு ஸ்டண்டிங்கை கம்மி பண்ணுது. இங்கே சைல்டு ஸ்டண்டிங் கூட நமக்கு ஃபேக்ட் கிடையாது, நியூட்ரிஷனல் அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணுது. அதை மட்டும் பாருங்க. பிடிஎஸ் வந்து என்ஷூர்ட் அசஸ் டு சப்சிடைசபிள் கைண்ட்ஸ் எஸ்பெஷலி டூரிங் எக்கனாமிக் COVID-19 பேண்டமிக். இது கூட நமக்கு ஃபேக்ட் கிடையாது. COVID-19 பேண்டமிக் அப்போ இம்ப்ரூவ் பண்ணுது. By lowering the household expenditure on basic food items, families could redirect resources towards nutrient-rich foods such as milk, meat, and vegetables. So, okay, contrary to the concerns about the inefficiency, the study recognized the PDS an effective and climate resilient safety. So, basically, என்னன்னா PDS வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. Okay. However, the sustaining the gains requires improving nutrition quality, maintaining physical support, and strengthening administrative efficiency to ensure long-term food security. Okay. So, basically, 2 ஸ்கீம் வருது. அந்த ஸ்கீம் வந்து பிடிஎஸும் கூட டைப் வச்சு இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகேவா? ஓகே, ஸோ இதான் வந்து சொல்றாங்க. சஸ்டைனிங் தி கெயின்ஸ் ரெக்வயர்ஸ் இம்ப்ரூவிங் ஃபினான்ஷியல் குவாலிட்டி, மெயின்டைனிங் பிசிக்கல் சப்போர்ட், நியூட்ரிஷனல் குவாலிட்டி பாருங்க, மெயின்டைனிங் ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஸ்ட்ரென்தனிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி டு என்ஷூர் லாங் டர்ம் ஃபுட் செக்யூரிட்டி. மெயினாக ஃபுட் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இது சொல்றாங்க. ஓகே, ஸோ வாங்க கொஸ்டின் போயிடலாம். Which one of the following statement best reflect the most logical, rational, and pragmatic message? சொன்னல அந்த most logical, rational, okay. Primary increases calorie consumption. Calorie base பண்ணி இங்க சொன்னாங்களா? ஓகே, தூக்குங்க. Function as a short term relief, long term mechanism. Function as a short term relief mechanism. எங்கயா short term relief பத்தி பேசனாங்களா? ஓகே. Enables indirect in nutritional improvements through income substitution. ஓகே, நியூட்ரிஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா ஃபுட் செக்யூரிட்டி. ஓகே, should be replaced by cash transfer. எங்கயா சொல்லியிருக்காங்களா? ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் சி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதெல்லாம் வராது அப்படின்றத நம்ம ஈஸியா பண்ண முடியும். அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால ஈஸியா அதில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 9க்கு சி. ஓகே தானே? ஓகே, 10th கொஸ்டின் போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தி அபோவ் பேசேஜ் தி ஃபாலோயிங் அசம்ப்ஷன் ஆன் தி சக்சஸ் ஆஃப் பிடிஎஸ் இன் ரெடியூசிங் ஸ்டண்டிங். பிடிஎஸ் வந்து சக்சஸ் ஆனதுக்கு எப்படி என்ன அசியூம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட் ப்ரியாரிட்டைஸ் நியூட்ரிஷன் வென் இன்கம் கன்ஸ்டன்ட் ரெடியூஸ். ஓகே, ஸ்டேபிள் கிரெயின்ஸ் அலோன். இங்க பாருங்க, இந்த அலோன் கீவேர்ட்ஸ். கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இன்னெஃபெக்டிவ் தூக்குங்க. எங்கேயுமே கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி பேசல, இன்னெஃபெக்டிவ் பேசல. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா தூக்குங்க. அவ்வளவுதான். ஸோ என்ன ஆப்ஷன் ஏ. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து போயிடலாமா? என்ன ரொம்ப ஏதாவது ஃபாஸ்டா போறேனா இல்ல ஏதாவது சொன்னா சொல்லுங்க, நம்ம அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்ல ஓகே தானே? ஓகே, குட். சரி, அடுத்து பேச 3 போயிடலாமா?
In Indian spiritual tradition, Lord Shiva is referred as both an abstract cosmic principle and a personal deity. Okay, Lord Shiva பத்தி சொல்லியிருக்காங்க. Shaivism perceives Shiva as a pure consciousness transcending form, while Puranic narrative, இந்த whileலாம் பாருங்க, Shaivism perceives Shiva, இதெல்லாம் கீவேர்டு தான். சிவாவை பத்தி ஏதோ சொல்றாங்க, while Puranic narrative symbolically expresses philosophy. ஸோ பேசிக்கா என்னன்னா, சைவிசத்துக்கும் புராணிக் நரேட்டிவ்ஸ்க்கும் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி. ஏன்னா அதுல whileன்ற கீவேர்டு, while எங்க யூஸ் பண்ணுவோம்? இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாங்க, இங்க அதுக்கு வயலுக்கு அடுத்து வர ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் டிஃபர் ஆகுற மாதிரி எனக்கு வந்து தெரியுது பேசிக்கா அந்த கீவேர்ட் பார்க்கும்போது. The Sivalinga represents the formless reality. Okay. Among the 12 Jyotirlinga, Somnath holds unique historical significance. Okay. After its destruction in 100, பாருங்க அந்த ஏடி, அது விட அந்த ஏடி கூட நம்ம படிக்க தேவையில்ல, ஏன்னா அங்க படிக்க போறது கிடையாது. The sacred fragments are strictly preserved for century. Okay. The forthcoming ritual consecration following elaborate ceremony symbolizes spiritual continuity and cultural resilience. The event reaffirms the enduring presence of Shiva in India religious consciousness. ஓகே, நான் ஏன் இப்படி வேக வேகமா படிக்கிறேன்னா உங்களுக்கும் அது மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா 40 மினிட்ஸ் தான் நீங்க அலோகேட் பண்ண போறீங்க. அந்த 40 மினிட்ஸ்ல நீங்க இது எல்லாத்தையுமே பண்ண போறீங்க. ஸோ அதுல இருந்து நீங்க இப்போ எழுந்து கால்குலேட் பண்ணிக்கீங்க அந்த ஹேபிட்டை. ஃபாஸ்டா ரீட் பண்ணுங்க, என்ன காம்ப்ரிஹெண்ட், அந்த கோரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து பேசிக் நெசசிட்டி. சும்மா நம்ம வந்து இப்போ நம்ம இந்த கொஸ்டினை வந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம எடுத்தோம்னா பொறுமையா எல்லாமே படிச்சு அந்த வேர்டு வருதா செக் பண்ணலாமா, வராது, அப்ப இது போடலாம் அப்படின்னா எல்லாருமே அக்யூரஸியா போட்டுருவாங்க. பட் நாம கொடுக்க போற அலோகேட் பண்ற டைம் வந்து 40 மினிட்ஸ். 40 மினிட்ஸ்ல இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி 30 மினிட்ஸ். நீங்க 30 மினிட்ஸ்ல இந்த ஒரு 25 to 30 கொஸ்டின் போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈஸி, அதான் நான் சொன்னல, அது ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லா 15 கொஸ்டின்ஸ் வந்துடும் ஈஸி மீடியம் கொஸ்டின்ல வரும். இதுல வந்து ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் வந்து இதுல வரும். வேரி ஆகும், இது நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இதுல வந்து ஒரு 3 to 5. ஓகேவா? டுகெதர் வந்து 30 கொஸ்டின்ஸ் வருதுன்னா, இப்போ இதுல நம்ம மேக்ஸிமம் நம்ம தப்பே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதுல ஸ்ட்ராங்கா மேஞ்சி போனா அதுல தப்பு பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க ஒரு 40 மினிட்ஸ்ல 40 to மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 25 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, எங்கேயோ போயிடும் உங்க மார்க். ஆமாவா? ஸோ ஸோ இதுதான். அதனால நம்ம இந்த இந்த ஒரு கான்ஃபிடென்ட், இந்த பூஸ்ட் தான் நமக்கு வந்து இதுல ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஏன்னா ரிலாக்ஸா நீங்க பாட்டுக்கு போடலாம். இதுல ஒரு 25 கொஸ்டின் கரெக்ட், அடுத்து ஒரு 25 கொஸ்டின் தேடி தேடி. ஏன்னா சிசாட்டை பொறுத்த வரைக்கும் நாம என்னன்னா பிக்கிங் த கரெக்ட் கொஸ்டின். ஏன்னா ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். அதுல நம்ம கரெக்டான கொஸ்டினை பிக் பண்ணோம். அதுல தான் நம்ம வந்து நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு இதுல ஒரு 20 மினிட்ஸ், 1 hour 20 மினிட்ஸ் இருக்கு. இதுல நம்ம கரெக்டா நம்ம சூஸ் பண்ணலாம்ல, கரெக்டா டைம் அலோகேட் பண்ணலாம்ல. இப்போ ஒரு கட்டத்தில் நமக்கே தெரியும், இந்த கொஸ்டின் நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணா கிடைச்சிரும், இந்த கொஸ்டின் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா கிடைச்சிரும். ஸோ இதை நம்ம வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து கேமே. ஓகேங்களா? ஸோ அதனால காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்மி டைம் அலோகேட் பண்ணுங்க. காம்ப்ரிஹெண்டிங் கேப்பபிலிட்டியும் ரீடிங் கேப்பபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. இது ரெண்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ the forthcoming the passage 3 படிச்சுட்டு வந்தேன். The four elaborate ceremony symbolizes spiritual continuity and cultural resilience. The event reaffirms the enduring presence of Shiva in India religious consciousness. பேசிக்கா என்ன சொல்றாங்க, புராணிசம் வந்து சொல்லுது, சைவிசம் ஒன்று சொல்லுது. இப்போ இருக்கிற இந்த ஒரு ஈவெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, பிரசன்ஸ் ஆஃப் சிவா இன் இந்தியாஸ் ரிலிஜியஸ் கான்சியஸ்னஸ் பத்தி ஏதோ சொல்றாங்க. ஓகே, ஃபைன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி மோஸ்ட் லாஜிக்கல், ரேஷனல், பிராக்மெட்டிக்? அதேதான். ப்ரொவைட் ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் ஆஃப் டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன், எங்கேயாவது அதை பத்தி சொன்னாங்களா? எம்பசைஸ் தியாலஜிக்கல் சிம்பலிசம் ஓவர் பிசிக்கல் ஃபார்ம். ஓகே, இருக்கட்டும். கிரிட்டிசைஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வேஷன், எங்கேயா கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா? ப்ரொமோட் ரிலிஜியஸ் டூரிசம், எங்கேயா டூரிசம் ப்ரொமோட் பண்ணாங்களா? ஓகே, ஸோ ஆபிஷா எலிமினேஷன் தான். ஓகே, எம்பசைஸ் தியாலஜிக்கல் சிம்பலிசம் ஓவர் பிசிக்கல் ஃபார்ம். ஓகே, தியாலஜி தெரியும்ல, சோசியாலஜி ஆப்ஷன்ல யாரா இருக்கீங்களா? ஓகே, ஓகே, குட். என்னாச்சு ஏதாவது டவுட்டா? ஓகே, ஓகே, ஃபைன். அடுத்து 12th கொஸ்டின் போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தி பேசேஜ் தி ஃபாலோயிங் அசம்ப்ஷன் ஹேவ் பீன் மேட். ஓகே, இந்த பேசேஜ் வச்சு நான் என்ன அசம்ப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல தான் பாருங்க, எங்க
இந்த கொஸ்டின்ல நான் வந்து பேசேஜ் படிக்காம இதில் சொல்லலாம். ஓகே, இங்க பாருங்க, ரிமைன் ஸ்டாட்டிக், remain static, can, erases, contradict, நெகட்டிவ். நான் என்ன சொன்னேன், ஒரு கன்க்ளூஷன் எப்பயுமே பாசிட்டிவ் நோட்ல இருக்கணும். கான்ட்ராடிக்ட் தூக்குங்க. எரேசஸ் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, தூக்குங்க. ரிமைன் ஸ்டாட்டிக், ரிமைன் ஸ்டாட்டிக் ஆல். இதுக்கு இன்னொரு வேர்டு நான் ஆல்வேஸ் போடலாமா, தூக்குங்க. ஸோ மெட்டீரியல் சிம்பிள்ஸ் கேன் ஆஃபீஸாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சில கொஸ்டின்ஸை நம்மளோட அதோட கன்க்ளூஷன் வச்சு பேஸ் பண்ணியே நம்ம சொல்லலாம். அதெல்லாம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? அந்த 3 ரூல்குள்ளார தானே வருது, வேற எதுக்காவது வருதா, தாண்டி வருதா, அவ்வளவுதான். ஸோ இதுதான். அதே மாதிரி இன்னொரு ஒரு சில இது சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ஒரு பெரிய ட்ரிக்லாம் கிடையாது. ஒரு பேசேஜ்ல தட்டுன்ற வேர்டுக்கு அப்புறம் வராது வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு பேசேஜ்ல தட் அந்த மாதிரி வருதுன்னா அதுக்கு அடுத்த வர வேர்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தெர் ஆர் சம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கேன், மே, ஆஃபன், இதெல்லாம் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் எ ட்ரிக். ஓகே, பட் மைண்ட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ பேசேஜ் 4 வந்து பாருங்க. ரீசன்ட் UN voting pattern on Ukraine conflict reveals shifting geopolitical alignment. Okay, the US departure from European consensus and rising abstention indicate global war fatigue. Okay, India and China continue to abstain, maintain strategic flexibility. India position reflects a careful balance. India வந்து பேலன்ஸ் பண்ண போறாங்க. ஓகே, pursuing long-standing ties with Russia, while asserting independent foreign policy choices by neither endorsing nor condemning Russia. India reinforces strategic autonomy and resists external pressures in global decision making. பேசிக்கா நான் ஒரே வேர்டு சொல்றேன். இந்தியா உக்ரைன் கான்ஃபிளிக்ட் வருது யூஎன் ஓட்டிங்ல. சாரி, இஸ்ரேல் உக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட் வருது யூஎன் ஓட்டிங் பேட்டர்ன்ல. அதுல வந்து இந்தியாவும் சைனாவும் ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, எந்த ஒரு சைடும் போகாம. பிகாஸ் வி ஆர் லாங் டைம்ஸ் வித் ரஷ்யா, அதான் வந்து சொல்லியிருக்கான். ஓகேவா? அவன் வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்காம நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கொஸ்டின் போயிடலாம். Which one of the following best reflect the correlate to the above passage? India moral neutrality. India morality பத்தி பேசினாங்களா? கிடையாது. Declining relevance of UN. எங்கேயா UN relevance வந்து தூக்குங்க, அவ்வளவுதான். Strategic autonomy as a diplomatic tool. ஓகே, இருக்கலாம். Russian diplomatic ties. நம்ம இங்க வந்து இங்க கோர் தீம் வந்து ரஷ்யாவா? யூஎனோட ஓட்டிங் பேட்டர்ல நம்மளோட ஸ்டாண்டு, அவ்வளவுதான். ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இஸ் டிப்ளமேட்டிக் டூல். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து 20. With reference to the above passage, the following assumption have been made. ஓகே, என்ன அசம்ஷன் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நியூட்ராலிட்டி அவாய்ட்ஸ் டிப்ளமேட்டிக் காஸ்ட். ஓகே. மல்டிபோலாரிட்டி அலவுஸ் ஃபிளெக்சிபிள் அலைன்ஸ். பாசிட்டிவ் நோட். ரஷ்யா பொசிஷன் வில் ப்ரிவைல். எங்கேயா ரஷ்யா பொசிஷன் வந்து ப்ரிவைல் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. யூஎன் ரெசல்யூஷன் டிட்டர்மின் அவுட்கம். கிடையவே கிடையாது. இதுல வந்து பாருங்க, இதுல உங்களுக்கு மேபி ஒரு சில டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வரலாம், நியூட்ராலிட்டி அவாய்ட்ஸ் டிப்ளமேட்டிக் காஸ்ட். ஓகே, இந்த இடத்துல தான் நீங்க வந்து அந்த ரூல் நம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் நோட், அதில் அவாய்ட்ஸ் வருது. நியூட்ராலிட்டி அவாய்ட்ஸ் டிப்ளமேட்டிக் காஸ்ட். ஸோ வே ஃபார்வர்ட் பாசிட்டிவா இருக்கணும். அதனால மல்டிபோலாரிட்டி அலவுஸ் ஃபிளெக்சிபிள் அலைன்ஸ் இதான் வரும். ஓகே, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து பேசேஜ் 5 வாங்க. 21. Okay. So urbanization in India brings both opportunity and systematic challenges. Rapid urban growth has led to slums, infrastructure stress, pollution and governance deficit. The post-COVID slowdown underscored the need for the better wages, housing, services for urban workers. Sustainable solutions include scientific planning, strong local governance, improved public transport and financing reforms. Initiative like Rural Mission aims to strengthen emerging urban centers, while measures such as vertical housing and decentralized financing can promote equitable urban development. Okay, basically urban development, urbanization பத்தி பேசுறான். ஓகே, அர்பனைசேஷன் பத்தி பேசுறான். அதுல என்னென்ன சேலஞ்சஸ் பத்தி சொல்றான். அப்புறம் அந்த ரூர்பன் மிஷன் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி சொல்றான். இப்ப வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து வருது, அது நான் மைண்ட்ல வச்சுக்கணும். ரூர்பன் மிஷன் அது கூட உங்களுக்கு தேவையில்ல. மெயினா வந்து அர்பனைசேஷன் அண்ட் இஷ்யூஸ் பத்தி பேசுறான். ஒரு இனிஷியேட்டிவ் வருது, அதோட வே ஃபார்வர்ட்.
ஓகே. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், அதேதான் கொஸ்டின். ஸ்லம் டிமாலிஷன் எங்கேயாவது பற்றி பேசினானா? அன்பிளான்ட் அர்பன் growth. ஓகே. சஸ்டைனபிள் இன்க்ளூசிவ் அர்பனைசேஷன், மைக்ரேஷன் கண்ட்ரோல். மைக்ரேஷன் பற்றி பேசல. அன்பிளான்ட் அர்பன் growth ரிலேட்டிவாக இருந்தாலும் சஸ்டைனபிள் இன்க்ளூசிவ் அர்பனைசேஷன். நான் என்ன சொன்னேன்? ரூல் நம்பர் 3, பாசிட்டிவ் அவுட்கம். ஓகே. ஸோ சஸ்டைனபிள் இன்க்ளூசிவ் அர்பனைசேஷன் போயிட்டே இருக்கும். ஓகே. ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு தி அபவ் பேசேஜ் தி ஃபாலோயிங் அசம்ப்ஷன் ஹேவ் பீன் மேட். அர்பனைசேஷன் இஸ் இன்னெவிட்டபிள். இன்னெவிட்டபிள் வேர்ட் என்னது? இட் இஸ் ஆல்வேஸ் அப்படின்றது அன்அவாய்டபிள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் வச்சா ரூல் நம்பர் 2 தூக்கிடுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பான்ஷன் அலோன் எக்ஸ்ட்ரீம் வச்சு தூக்கிடுங்க. கவர்னன்ஸ் குவாலிட்டி டிட்டர்மைன்ஸ் அர்பன் சஸ்டைனபிலிட்டி. சஸ்டைனபிலிட்டி வேர்ட் இட்ஸ் எ பாசிட்டிவ் நோட், மேபி பாசிபிளி இருக்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட் ஹால்ஸ் அர்பன் growth. ஹால்ஸ் எக்ஸ்ட்ரீம் வச்சு நெகட்டிவிட்டி. ஓகே. ஸோ ஆப்வியஸாக வந்து 22C. ஸோ பேசிக்காக என்னன்னா வேர்ட் பிளே தான். வேர்ட் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரூல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருங்க. மைண்ட் செட் தான். ஓகே. அடுத்து போயிடலாமா? என்னாச்சு, ஏதாவது டவுட்டா? இல்லை எல்லாரும் மாதிரி முடிக்கிறீங்க? ஓகே ஃபைன். பேசேஜ் 6 போயிடலாம். ஓகே. பேசேஜ் 6 வந்து பார்த்தீங்கன்னா, the growing frequency of extreme weather events signals accelerating climate change. ஓகேவா? ஸோ பேசிக்காக climate change பற்றி, climate change-ஐ ஆக்சலரேட் பண்ணுது. ஓகேவா? என்னது? இப்போ எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் நடக்குது, அது என்ன சிக்னல் பண்ணுதுன்னா climate change வந்து ஆக்சலரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே. Scientific consensus attributes this primarily to human activities, particularly fossil fuel consumption. Okay. Despite global pledges to reduce emission, policy implementation remains uneven. Okay, uneven-ஆ இருக்கு. Developing nations face the challenge of balancing economic growth with environmental sustainability. While developed countries are criticized for inadequate action despite historical emission. Okay. The passage underscores the urgency of adopting sustainable practices worldwide. ஸோ இந்த பேசேஜ் என்ன சொல்லுதுன்னா, சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் வந்து அடாப்ட் பண்ணல அப்படின்றது சொல்றாங்க. பிகாஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபர் ஆகுது. ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எமிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க எந்த ஸ்டெப் எடுக்கல. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து எக்கனாமிக் growth-ஐயும் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனும் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்றது விஷயத்த சொல்றாங்க. இந்த அளவு கூட நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? பேசிக்காக அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுக்கு எடுக்கிற ஸ்டெப்பு டிஃபர் ஆகுது. ஓகேவா? இதனால நமக்கு வந்து, ஆனா நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு சஸ்டைனபிள் growth வந்து வேர்ல்டு வைடா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றத பத்தி தான் கோர். இதுதான் கோரே. இதை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு போயிடலாம். கொஸ்டின் போயிடலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்? ஓகே. கிளைமேட் சேஞ்ச் இஸ் சைக்கிளிக்கல். எங்கேயா சொன்னாங்களா கிளைமேட் சேஞ்ச் சைக்கிளிக்கல்? தூக்கிடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஈக்குவலி வித் ஆல் நேஷன்ஸ். ஓகே, இருக்கலாம். ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் த டாமினன்ட் டிரைவர் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, இருக்கலாம். எக்கனாமிக் growth மஸ்ட் பி ரெஸ்ட்ரிக்டட். தூக்குங்க. ஸோ அப்போ வந்து இதில் 2 வருது. ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஈக்குவலி வித் ஆல் நேஷன், ஹியூமன் ஆக்டிவிட்டி த டாமினன்ட் டிரைவர் ஆஃப் தி கிளைமேட் சேஞ்ச். இதில் பிரைமர்லின்ற வேர்டு பாருங்களேன், 3rd ஸ்டேட்மெண்ட்ல பிரைமர்லி டு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ மெயின் கிரக்ஸே அங்கே தான். ஓகேவா? ஓகே. ஏன்னா இங்க இருந்து டிஃபர் ஆகுதுல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸும் டெவலப்டு கண்ட்ரீஸும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இப்போ நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததுமே இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏவும் டியும் தூக்கிட்டேன். டியும் டி எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும்போது நான் திருப்பி ஸ்டேட்மெண்ட்குள்ள போறேன். அப்போ போய் பார்த்துட்டு எனக்கு அதோட மெயின் கிரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போறேன். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட இதான் ப்ராக்டிஸ். இதான் நீங்க வந்து கல்டிவேட் பண்ணிக்கீங்க. ஓகேவா? அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு தி அபவ் பேசேஜ் தி ஃபாலோயிங் அசம்ப்ஷன்ஸ் ஹேவ் பீன் மேட். ஓகே. எக்கனாமிக் growth அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஆர் இன்கம்பேட்டிபிள். ஆப்ஷன் சொல்லணுமா? ஓகே. 31க்கு சி. இல்ல அதுக்கு தான் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்களா? 31க்கு சி. ஓகேவா? 32 ரொம்ப ஃபாஸ்டா போறணும். ஏன்னா டைம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாதான் நீங்க சாப்பிடணும்ல. ஸோ 32 வாங்க. எக்கனாமிக் growth அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஆர் இன்கம்பேட்டிபிள். இன்கம்பேட்டிபிள் வேர்டு பாத்துங்க. ஓகேவா? அடுத்து, பாலிசி ஆக்ஷன் கேன் மிட்டிகேட். கேன் பாசிபிளி இருக்கலாம். நேச்சுரல் வேரியபிலிட்டி இஸ் இன்சிக்னிஃபிகன்ட். ஓகே. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள். இதுல பார்த்தோன்னே தெரியுது. ஓகே. ஆப்ஷன் பி, பாலிசி ஆக்ஷன் கேன் மிட்டிகேட் கிளைமேட் ரிஸ்க். ஓகே. அந்த 3 ரூலை நீங்க அப்ளை பண்ண தெரிஞ்சிட்டீங்கன்னா ஓகே, யூ கேன் ஏஸ் தி எக்ஸாம். ஓகே.
அது எப்படி நீங்க பண்ண முடியும்னா நாட் நாட் யூ கேன் பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணக்கூடாது. அது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆயிரும். ஓகே இது பாருங்க. ஏன்னா இந்த இதை வந்து நீங்க பியூஐக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே நீங்க இப்போ இருக்கிற லெவல்ல விட நெக்ஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே நல்லா டிஃபர் ஆகும். அது நீங்க பண்ணுவீங்க. ஓகே நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே பேசேஜ் 7 போயிடலாம். ஸோ 32க்கு ஆப்ஷன் பி. ஓகே பேசேஜ் 7 வாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்கிறாங்க. எப்படின்னா எஃபிஷியன்சி வெல் த்ரெட்னிங் ஜம்ப்ஸ். பேசிக்காக ஏஐ இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ ஒரு சேலஞ்ச் வருது. என்னன்னா ஜாப் இஷ்யூ, த்ரெட்டனிங் ஜாப் இஷ்யூ, அதை பற்றி சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஹியூமன் லேபர் ரேதர் தென் ரீப்ளேஸ். ஓகே ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் அடாப்டிலிட்டி ஆர் க்ரூஷியல் டு மேனேஜிங் திஸ் ட்ரான்சிஷன். இப்போ உங்க பாருங்களேன், இந்த க்ரூஷியல் பிரைமர்லி, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பிரைமர்லின்னு பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? இப்போ இதில் பாருங்க க்ரூஷியல். அப்போ அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவனே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றான், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் அடாப்டபிலிட்டி பற்றி அவன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றான். ஸோ அப்போ நோட் பண்ணிக்கிங்க. ஹவவர் மெனி எக்கனாமிக்ஸ் struggle to align technological progress with the employment security, promoting debates on the role of government in regulating AI workforce impact. ஓகே பேசிக்கா ஏஐ பத்தியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்றாங்க. ஏன்னா பாசிட்டிவ்னா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும், நெகட்டிவ்னா என்ன சொல்றாங்க ஜாப் வந்து த்ரெட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்ல நான் கொஸ்டின்குள்ளார போறேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வாங்க. வார்ன் அகைன்ஸ்ட் ஏஐ அடாப்டேஷன் எங்கேயா சொன்னாங்களா? வார்ன் பண்ணாங்களா? ஓகே அட்வொகேட் ஸ்கில் பேஸ்ட் அடாப்ஷன், அப்படியே அந்த போயிருங்க அந்த ஸ்டேட்மெண்ட் போங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் அடாப்டபிலிட்டி பார்த்தோன்னே சொல்லிடலாம். இருந்தாலும் நான் அடுத்த ஆப்ஷன் பார்க்குறேன். ப்ரொமோட் ஆட்டோமேஷன் எங்கேயா சொன்னாங்களா? ஒன் சைடா இருக்கு. அடுத்து அப்போஸ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். எப்பயுமே இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அப்போஸ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்லாம் ரூல் 3 வந்து வயலேட் பண்ணுது. ஏன்னா ரூல் 3 என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் நோட்ல இருக்கணும். கவர்மெண்ட் அகைன்ஸ்டா யூ ஆர் பியூரோக்ராட், நீங்க வந்து அகைன்ஸ்டா கவர்மெண்டா இருப்பீங்களா? இருக்கக்கூடாது. ஸோ அதனால பார்த்தோன்னே போட்டலாமா 33B. ஓகே அடுத்தது advocate skill based adoption. 34 with reference to the above passage the following assumptions have been made. Okay job displacement is inevitable word. Again and again I'm stressing the word inevitable, primarily, critical, crucial. Okay skill can offset can positive word, way forward வந்து பாசிட்டிவா இருக்கலாம். ஓகே AI adoption should be restricted. இதெல்லாம் வந்து அந்த வேர்டு ஆப்ஷனை பார்த்தோன்னே தூக்கிடலாம். ஓகே கவர்மெண்ட் lack capacity, it's against the government, it's negative. ஓகே ஸோ பார்த்தோன்னே போட்டுருங்க 34B. ஓகே அப்ளை பண்ண முடியுதுல்ல? ஓகே தானே? ஓகே ஃபைன். ஓகேவா போலாமா அடுத்து? ஓகே ஃபைன் வாங்க. பேசேஜ் 8 வாங்க. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. ஓகே இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் ஃபினான்ஷியல் வயபிலிட்டி த்ரூ ஸ்பான்சர்ஷிப் அண்ட் மீடியா கவரேஜ். ஹவவர் இட் ஹஸ் இந்த ஹவவர் வைல். ஓகே இந்த வேர்ட்லாம் பாத்துங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். ஹவவர் அப்படின்றது என்னன்னா அதை அகைன்ஸ்டா சொல்ல போறான். அது மாதிரி இதெல்லாம் வந்து அந்த மைண்ட் செட் வந்து கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பாசிட்டிவா சொல்ல போறான், இப்போ வந்து நெகட்டிவா இதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண போறான் அப்படின்றது. இதே வந்து ஆஸ் ஆல்வேஸ் இல்ல ஆஸ் ஆல்சோ சூன் இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி வருதுன்னா ஸோ இதை வேலிடேட் பண்றதுக்காக கண்டினியூஷனா அடுத்த பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த மைண்ட் செட் இதுதான். இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேவா? It has also raised ethical concern. என்ன concern? Ethical concern வருது. Okay, including better scandals and doping. Okay, sports authority are responding with stricter regulation and technological tools like where இதெல்லாம் அந்த டெக்னாலஜி கூட ஞாபகம் வச்சுங்க. அந்த இதெல்லாம் கூட நேம் ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. ஓகே ஐ எம் நாட் ஸ்ட்ரெஸ்ஸிங் தட் டூல் வேர் ஹேவ் அவன் என்ன டெக்னாலஜிக்கல் டூல் யூஸ் பண்ணான்னு கேட்க போறானா? கிடையாது. கோர் கன்சர்ன் என்ன? கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வருது. அதுல எத்திக்கல் கன்சர்ன் இருக்கு. அதை பத்தி பேசியிருக்கான். இவ்வளவுதான் கிரெக்ஸ். 2 வீடு தான். ஓகே இந்த கிரெக்ஸ் தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே அந்த சேலஞ்ச் லைஸ் இன் பேலன்சிங் கமர்ஷியல் சக்சஸ் வித் இன்டெகிரிட்டி. அதேதான் இந்த மேல சொன்ன வேர்டு கடைசியா ஃபைனலா இருக்கிறது சொல்றோம் பாருங்க. பேலன்சிங் கமர்ஷியல் சக்சஸ் வித் இன்டெகிரிட்டி. ஓகே தட்ஸ் குட். அடுத்து which one of the following statement best reflects the most logical? அதேதான் criticize commercialization. ஓகே ப்ரோமோட் டெக்னாலஜி. எங்கேயா டெக்னாலஜி வந்துச்சா? அங்க ஹால்ஸ் ஆகி வார் இருந்துச்சு அப்படின்னோடனே நீங்க டெக்னாலஜி போயிடக்கூடாது. ஓகே
ஹைலைட் த நீட் ஃபார் எத்திக்கல் சேஃப்கார்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் வேர்ட்ல சொன்னாங்க பாத்தீங்களா, கமர்ஷியலைசேஷன் அஃபெக்ட்ஸ் தி இன்டெகிரிட்டி. ஸோ இதோட கிரக்ஸே தான் ஹைலைட்ஸ் தி நீட் ஃபார் எத்திக்கல் சேஃப்கார்ட்ஸ். சப்போர்ட் அத்லட், எங்கேயுமே அத்லட் ஏர்னிங்ஸ் பத்தி பேசவே இல்லை. ஓகே, ஸோ 42 ஆப்ஷன் சி. ஓகே ஓகே, அடுத்து 43 போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தி அபோவ் பேசட் தி ஃபாலோயிங் அசம்ப்ஷன் ஹேவ் பீன் மேட். டெக்னாலஜி அலோன்ற வேர்ட் இருக்கா, தூக்கிடுங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ். எத்திக்ஸ் டிக்ளைன் வித் ப்ராஃபிட் மோட்டிவ். எத்திக்ஸ் டிக்ளைன் வித் ப்ராஃபிட் மோட்டிவ், இது பேசிக்கா இது கரெக்ட் தான். பேசிக்கா என்னன்னா கமர்ஷியலைசேஷன் பத்தி வர மாதிரி இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் வைக்கங்க. ரெகுலேஷன் கேன் மிட்டிகேட் கமர்ஷியலைசேஷன் ரிஸ்க், பாசிபிளி இருக்கலாம். கமர்ஷியலைசேஷன் இஸ் ரிவர்சிபிள், தூக்குங்க. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சிக்குள்ளார வரணும். பட் நான் என்ன சொன்னேன், ஆப்ஷன் 3. சரி, ஆப்ஷன் ரூல் நம்பர் 3 பாசிட்டிவ் நோட்ல இருக்கணும். இதுல இருந்து எது பாசிட்டிவ் நோட்ல இருக்கு, வே ஃபார்வர்ட். அவ்வளவுதான், ஆப்ஷன் சி. நான் 1 மணிக்கே முடிச்சிடலாம் போல இப்ப. சரி வாங்க, பேசேஜ் 9 வாங்க. பேசேஜ் 9 போயிடலாமா? ஓகே ஓகே ஃபைன். பேசேஜ் 9 வாங்க. இந்த ஃபார் நியர்லி 2 decades இந்த இதுல பாருங்க, இப்ப நான் இதுல படிக்கிறேன். இதுதான் ஒரு ரிப்போர்ட் பண்றாங்க, யார் பிரதம். அப்போ ஏதோ ஒரு ரிப்போர்ட், அது யாருன்னு நான் படிக்க மாட்டேன், பிரதம் தேவையில்ல. அதுல வந்து இண்டிகேட்டர்ஸ் அமங் தி அவுட்கம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது ஏதோ ஒரு ரிப்போர்ட், அது வந்து கீ இண்டிகேட்டர் ஆஃப் லேர்னிங் அவுட்கம், இதான் படிக்க போறேன். அந்த பிரதம் கூட நான் ஃபோக்கஸ் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? அமங் ரூரல் சில்ட்ரன் இந்தியா. ஓகே, இந்த ரிப்போர்ட், இந்த ஏஎஸ்ஆர் 2024 ரிப்போர்ட் படிக்க தேவையில்ல, ஏன்னா ஒரு ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் லார்ஜ் ஸ்கேல் சர்வே அக்ராஸ் எத்தனை ரூரல் டிஸ்ட்ரிக்ட், அதுவும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் நான் இப்பல இருந்து உங்களுக்கு வந்து அந்த வே எப்படி நான் பண்ணணும்னு சொல்றேன், அதை அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ரூரல் டிஸ்ட்ரிக்ட் 605 அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. ஏதோ ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ல பண்றாங்க. ஓகே, சிக்னல்ஸ் இங்க பாருங்க, அந்த சிக்னல்ஸ் என்ன சொல்றாங்க, பார்சியல் ரெக்கவரி ஃப்ரம் தி லேர்னிங் லாஸ் காஸ்ட் பை தி கோவிட்-19 பேண்டமிக். அப்போ கோவிட்-19 பேண்டமிக்னால ஒரு லாஸ் நடந்திருக்கு, அதை பத்தி ரிப்போர்ட் பண்றாங்க, அதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அதுதான் அந்த சிக்னல் காமிக்குது. ஓகே, அதான் அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இதுதான் அந்த கிரக்ஸ். ஓகே, என்ன சொல்றாங்க, ஃபவுண்டேஷனல் லிட்ரேசி அண்ட் நியூமரஸ் ஸ்கில்ஸ் அமங் தி சில்ட்ரன் கிரேட் 1 ஹேவ் இம்ப்ரூவ்ட் சிக்னிஃபிகன்ட்லி. ஸோ ஃபவுண்டேஷனல் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. increased preschool enrollment and policy initiatives such as ஓகே, நிறைய இனிஷியேட்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா, கோவிட்-19 பேண்டமிக்னால ஸ்கில் டெஃபிஷியன்சி வந்திருக்கு, அதனால இந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியும் இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் ஹெல்ப் பண்ணிருக்கு. இதுதான் கிரக்ஸ். 3 வேர்ட்ல சொல்லியாச்சா? ஹவர்னா இப்போ இதை கிரிட்டிசைஸ் பண்ண போறான். இந்த ரிப்போர்ட் ஹைலைட்ஸ் பெர்சிஸ்டன்ட் கன்சர்ன். ஓகே, என்ன கன்சர்ன்? unable to read, நிறைய பேர் வந்தால படிக்க முடியல கிரேட் 5 ஸ்டூடெண்ட்னால. இண்டிகேட்டிங் வீக் லேர்னிங் ஃபவுண்டேஷன், ஷார்ப் டிஸ்பாரிட்டி அக்ராஸ் ரீஜன், லாங்குவேஜ் பேரியர், irregular attendance and inadequate preschool quality continue to impede learning. Okay, the findings stress the need for sustained focus on FLN, teacher development, multilingual instruction and systematic reforms to ensure equitable long-term education improvement. Okay, fine. என்னன்னா இந்த நிறைய இன்ஸ்டியூட் ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கான். பட் ஆனா நிறைய கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ்னால பேசிக்கான ஃபவுண்டேஷனே படிக்க முடியல அப்படின்னு இந்த கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கான். ஓகே, அதுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருக்கான். ஏன்னா டிஸ்பாரிட்டி இருக்கு, லாங்குவேஜ் பேரியர் இருக்கு, irregular attendance இருக்கு, இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதனால என்னன்னா நீட் ஃபார் சஸ்டைன்ட் ஃபோக்கஸ் ஆன் டீச்சர் டெவலப்மெண்ட், மல்டிலிங்குவல் டிரான்ஸ்லேஷன், இதில் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். வாட் இஸ் த சென்ட்ரல் கன்சர்ன் ஹைலைட்டட் பை தி ESR 2024 ரிப்போர்ட் டிஸ்பைட் ரீசன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்? என்ன சொல்ற பார்ப்போம். டிக்ளைனிங் என்ரோல்மெண்ட் ரூரல் ஸ்கூல், எங்கேயா என்ரோல்மெண்ட் போய் பேசினாங்களா? ஓவர் டிபெண்ட்ஸ் ஆன் பிரைவேட் ஸ்கூலிங், பிரைவேட்ன்ற வேர்டே வரல சொல்லியிருக்காங்க. ஓகே, வீக் ஃபவுண்டேஷனல் ஸ்கில் பெர்சிஸ்டிங் பியாண்ட் பிரைமரி கேட். ஓகே, ஃபவுண்டேஷனல் ஸ்கில் பத்தி சொன்னாங்களா? இருக்கா? இன்சஃபிஷியன்ட் பட்ஜெட் அலோகேஷன் டு எஜுகேஷன், பட்ஜெட் பத்தி எங்கேயா பேசியிருந்தாங்களா? எதுலையுமே பேசல. ஓகே, ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னே தெரியுதா? 44 ஆப்ஷன் சி. அவ்வளவுதான், போட்டிருக்கேன். அடுத்து 45 வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன் தி இம்ப்ரூவ்மெண்ட் இன் இயர்லி கிரேட் ட்ரைனிங், இயர்லி கிரேட் லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் எஜுகேஷன் பத்தி எங்கேயா எக்ஸ்பான்ஷன் பத்தி பேசினாங்களா? கிடையாது, தூக்கிடுங்க. இன்க்ரீஸ்டு பிரைவேட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அலோன் தூக்கிடுங்க, படிக்க தேவையில்ல. அடுத்து ஃபோக்கஸ்டு பாலிசி இன்டர்வென்ஷன் ஆன் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, பாசிபிளி இருக்கலாம். ரெடக்ஷன் இன் கரிக்குலம் தூக்கிடுங்க, படிக்க தேவையில்ல.
ஸோ ஆப்ஷன் சி. தட்ஸ் குட். அடுத்து 46. The passage implies the long-term educational improvement in primarily depends on long-term educational improvement in India primarily depends on என்னன்னு கேட்குறான். யூனிவர்சல் அக்சஸ் டு பிரைவேட் எஜுகேஷன். எங்கேயா பிரைவேட் எஜுகேஷன் பேசுனாங்களா? தூக்கிடுங்க. அட்ரஸிங் ஸ்ட்ரக்சரல் இன்இக்விட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங் லேர்னிங் ஃபவுண்டேஷன் பாசிபிளி இருக்கலாம். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கேயா பேசுனாங்களா? தூக்கிடுங்க. இன்க்ரீசிங் எக்ஸாமினேஷன் பேஸ்ட் அசஸ்மெண்ட் தூக்கிடுங்க. ஆப்ஷன் பி. புரியுதுல? கண்டிப்பா. ஓகே தான். ஏன்னா ஒரு செஷன் எடுக்கிறோம், எஃபெக்டிவா இருக்கணும்ல. ஓகே ஓகே, வாங்க 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 வாங்க. ஸோ பேசேஜ் 10 வாங்க. இந்தியாவோட மிடில் கிளாஸ் பத்தி ஏதோ ஒரு வந்திருக்கு. ஓகே. India's middle class has undergone a structural transformation since the economic reforms of 1991, giving rise to what may be termed middle class 2.0. Okay, after 1991 வந்து middle class 2.1 சொல்றாங்க. Unlike the earlier middle class, so அதுக்கு முன்னாடி இருக்கிற மிடில் கிளாஸும் இப்போ இருக்கிற மிடில் கிளாஸும் கம்பேர் பண்றாங்க. ஏன்னா அந்த அன்லைக்ன்ற கீவேர்டு பார்க்கும்போது தெரியுது. ஓகே. Unlike the earlier middle class anchored in government and public sector employment, this new group has emerged largely from the private sector. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மிடில் செக்டார் வந்து கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பிரைவேட் செக்டார் குரோத் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து எல்பிஜின்னு சொல்றாங்க. செக்டார் சச்சஸ் இன் ஐடி, பேங்கிங், டெலிகாம் இதெல்லாம் தேவையில்ல. நிறைய செக்டார் இருக்கு. ஹவ் ஜென்ரேட்டட் ஹையர் இன்கம், குளோபல் எக்ஸ்போஷர் அண்ட் இம்ப்ரூவ் லைஃப் ஸ்டைல். ஓகே. பாலிசி இனிஷியேட்டிவ், டிஜிட்டல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ரைசிங் அர்பன் கன்சம்ஷன் ஆர் ஃபர்தர் இன்ஃபோர்ஸ்ட். ஓகே. ஹவவர் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மிடில் கிளாஸ் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. என்னன்னா ஜாப் கிரியேஷன் ரிமைன்ஸ் ஸ்கியூட் டுவர்ட்ஸ் சர்வீசஸ். ஸோ மெயினாக சர்வீசஸ்ல மட்டுமே ஜாப் கிரியேஷன் இருக்கு. ஓகே. வைல் மேனுஃபேக்சரிங் ஹஸ் ஃபெயில்ட் டு அப்சர்வ் சர்ப்ளஸ் லேபர். ஓகே. The majority of workers remain trapped in informal, low-wage, insecure employment, particularly in rural area. Skill mismatches, shrinking public sector jobs, emerging risk from the automation and AI add to the vulnerability. Okay. The passage underscores the without the structural reforms in manufacturing, skilling and job creation, the benefits of our economic growth will remain uneven. அப்படின்றாங்க. பேசிக்கா என்னன்னா மிடில் கிளாஸ் பத்தி சொல்றாங்க. 1991 முன்னாடி இருக்கிற மிடில் கிளாஸும் அதுக்கப்புறம் இருக்கிற மிடில் கிளாஸும் பத்தி சொல்றாங்க. 1991 இருக்கிற மிடில் கிளாஸ் வந்து மேஜரா வந்து கவர்மெண்ட் செக்டார் மட்டுமே நம்பி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் செக்டர் எல்பிஜி இருக்கு. பட் எல்பிஜில நிறைய க்ரோத் வந்தாலும் சர்வீஸ் செக்டர்ல மட்டும் இருக்கு. அதர் க்ரோத்ஸ்னால வந்து அஃபெக்ட் பண்ண முடியல. ஐ மீன் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியல. அதுக்கு முக்கியமான நிறைய ரீசன் வந்து இன்னும் அந்த அந்த கண்டிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஏஐ இந்த மாதிரி ஸ்கில் மிஸ் மேட்ச் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இதுதான் வந்து பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் கொஸ்டின்குள்ளார போறேன். வாட் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் கிளாஸ் 2.0? ஓகே. Expansion of public sector employment after 1991. Public sector employment before 1991. ஏன்னா இங்க 2.0 என்ன சொன்னா 2.0னா மேஜரா வந்து இது பிரைவேட் செக்டர் தான் நான் சொன்னாங்க. ஓகே. growth of private sector services driven by liberalization அந்த வேர்ட்ல இருக்கு. அடுத்தது ஓகே. இன்க்ரீஸ் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். எங்கேயாச்சும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பத்தி பேசுனாங்களா? கிடையாது. யூனிவர்சல் அக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் எங்கேயும் பேசல. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்தது which structural weakness most limits the inclusive expansion of middle class 2.0. ஸோ இன்க்ளூசிவ் எக்ஸ்பான்ஷன் மெயினாக இவங்க வந்து ஏன் இன்க்ளூசிவ் பற்றி பேசுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த க்ரோத்ஸ் ஆர் இன் சர்வீஸ் செக்டர். ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஓகே. ஸோ அதனால தான் அந்த வேர்டே வந்து கேட்குறாங்க. இன்க்ளூசிவ் எக்ஸ்பான்ஷன் எல்லாத்துக்கும் வரணும்னா ஏன் வந்து ஒரு இதில் மட்டும் எது லிமிட் பண்ணுது அப்படின்னு கேட்குறான். ஓகே. டிக்ளைனிங் கன்சூமர் டிமாண்ட் இன் அர்பன் ஏரியாஸ் எங்கேயா அர்பன் ஏரியா பற்றி பேசுனாங்களா? கிடையவே கிடையாது. அடுத்து ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் கேபிட்டல் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் எங்கேயா ஓவர் டிபெண்டன்ஸ் ஆயிருக்கா? ஓகே. இன்சஃபிஷியன்ட் ஜாப் கிரியேஷன் அவுட் சைட் சர்வீஸ் செக்டர் பாசிபிளி இருக்கலாம். எக்ஸசிவ் ரெகுலேஷன் ஆஃப் தி ஸ்டார்ட் அப் இந்தியா ரெகுலேஷன் பத்தி பேசுனாங்களா? கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து 49 கொஸ்டின் நம்பர் 49 வாங்க. The passage implicitly suggests that India employment challenges persist mainly because இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்ச் ஆகிறதுக்கு ஓகே போலாமா? The passage implicitly suggests that India employment challenges persist mainly because the private sector and cannot generate stable employment. எங்கேயாவது பிரைவேட் செக்டர்னால
எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொன்னாங்களா எந்த ஸ்டேட்மெண்ட்லயாச்சும்? டெக்னாலஜிக்கல் growth has outpaced பாலிசி ரிஃபார்ம்ஸ். பாலிசி ரிஃபார்ம் பத்தி எங்கேயுமே பேசலையே. ஓகே, அடுத்து எக்கனாமிக் growth has not translated into broad based formal job creation. இதுல இங்க பாருங்க, broad based formal job creation ஆல்ரெடி இன்ஃபார்மல் ஜாப்ஸ் இருந்துச்சு. சர்வீஸ் செக்டார்ல மட்டும்தான் growth வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுதான் பாசிபிளி கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த கிரக்ஸ் நான் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சுச்சா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆர் இன் தி சர்வீஸ் செக்டார். அதே மாதிரி இன்ஃபார்மல் ஜாப்ஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இது பார்க்கும்போது இது அடுத்தது ரூரல் ஒர்க்கர்ஸ் ரெசிஸ்ட் டிரான்சிஷனிங் டு நான் அக்ரிகல்ச்சர். எங்கேயுமே இதை பத்தி பேசல. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு டவுட் வந்தா கூட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆப்ஷனை தூக்கணும், ஏவும் டியும் தூக்கிட்டு உங்களுக்கு டவுட் வந்தா கூட பியும் சியும் தான் தூக்கணும். பியும் சியும் தான் வச்சுக்கணும். ஏ டி தூக்கிட்டு இதுல இருந்து தான் நீங்க ஏதாவது ஒன்று போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ ஸோ எங்கேயுமே பாலிசி ரிஃபார்ம் பத்தி எங்கேயுமே பேசல. ஸோ அதனால ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது சொல்லுங்க. ஆமா ஆமா. ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி கேசஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அர்பனைசேஷன் பத்தி. அர்பனைசேஷனா ஏஐ எடுத்துக்கலாம். ஏஐ வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா ஏஐ வந்து சேலஞ்சஸ் வந்து என்ன சொன்னாங்க? ஜாப் த்ரெட்டனிங். ஸோ இதுல மெயின் கிரக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நோட் வந்து இது வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றது பாசிட்டிவ் நோட் ஃபர்ஸ்ட். செகண்ட் அதோட சேலஞ்சஸ் வந்து என்னது? த்ரெட்டனிங் ஜாப். ஆனா இதை வந்து ஃபைனலா கன்க்ளூஷன் அவனே சொல்லியிருந்தான். என்ன சொன்னான்? ஸ்கில் பேஸ்டு அடாப்ஷன். நான் பிளைண்டா அடாப்ட் பண்ணாம ஸ்கில் பேஸ்டு அடாப்ஷன் பண்ணணும் அப்படின்றதா சொன்னான். ஸோ இதுல கிரக்ஸ் என்னன்னா, இதுல 3மே இம்பார்ட்டன்ட். ஆனா அதுல மெயின் கிரக்ஸ் என்னன்னா ஸ்கில் பேஸ்டு அடாப்ஷன். ஓகேவா? இப்படிதான் நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல ஃபார்மேட் அப்படித்தானே. எந்த ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் ஆன்சரை நீங்க எப்படி இது பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து அதோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் எழுதுவீங்க. இப்போ ஒரு மெயின்ஸ்ல ஆன்சர் ரேட்டிங்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அதோட பாசிட்டிவ் நோட் எழுதுவீங்க. அடுத்து இப்போ செகண்ட் ஹாஃப்ல அதோட நெகட்டிவ்ஸ் எழுதுவீங்க. கன்க்ளூஷன்ல எப்படி எழுதுவீங்க? அப்படியே விட்டுற மாட்டீங்க. இது ரெண்டுத்துலயும் இருந்து என்ன இனிஷியேட்டிவ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுச்சு, இல்ல நான் இந்த வே ஃபார்வர்ட் எப்படி எழுதுவீங்க? பாசிட்டிவ் நோட்ல தானே எழுதுவீங்க. எங்கேயுமே நெகட்டிவ் ஈவன் தோ கிரிட்டிசிசம் கொஸ்டின் கேட்டாலுமே அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு ஃபைனலா வர ஆன்சர் நீங்க என்ன எழுதுவீங்க? வே ஃபார்வர்ட். இட் ஷுட் பி இன் த பாசிட்டிவ் நோட். இதுதானே ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் ரேட்டிங். இதுக்கு ஃபவுண்டேஷன் தான் இந்த காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? ஸோ அதனால நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் அதோட மெயின் கிரக்ஸ் வந்து என்ன அப்படின்றது அந்த ஸ்கில் பேஸ்ட் அடாப்ஷன். அதான். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணோம், நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபைனலா கன்க்ளூஷன் வந்து இட் ஷுட் பி வே ஃபார்வர்ட். அந்த வே ஃபார்வர்ட்ல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ எந்த கொஸ்டின் இப்போ இது முடிச்சிட்டோம் தானே? 49 முடிச்சிட்டோம். பேசேஜ் 11 வாங்க. 49க்கு ஆப்ஷன் சி. பேசேஜ் 11 வந்தீங்கன்னா ஓகே. ஒரு இனிஷியேட்டிவ் பிசி சக்கி. ஓகே, அதான் இப்போ நான் படிக்கும்போது அந்த வேர்டு கூட படிக்கல. ஏன்னா நான் ஐம் நாட் இந்த ஒரு 2 செகண்ட் அது கூட இம்பார்ட்டன்ட் தான் எனக்கு. ஓகேவா? ஸோ எஃபோர்ட் ஒரு எஃபோர்ட் வருது. ப்ரொமோட் உமன் இன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அண்ட் டீப் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ரூரல் இந்தியா. ஓகே, லான்ச்னு எப்போ பண்றாங்க அது எனக்கு தேவையில்லை. அது எதுக்கு இல்லை லான்ச் பண்ணாங்க அதுவும் எனக்கு தேவையில்லை. ஆனா the program trains women from self-help group to act as a business correspondent for bank and delivering doorstep banking service such as deposit withdrawal, credit facilitation and remittance. ஓகே, அந்த இனிஷியேட்டிவ் வந்து ஹெல்ப் பண்ணுது. உமன் ஹெல்ப், அதுவும் பர்டிகுலரா உமன் ஃப்ரம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து வர உமனை வந்து ட்ரெயின் பண்ணி ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா அவங்கள வந்து கரஸ்பாண்டன்ட்டாவோ பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்டாவோ இல்ல அவங்கள பேங்கிங் சர்வீஸ் டெலிவரி பண்றதுலாவோ நிறைய வேலை அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுது, ட்ரெயின் பண்ணி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பை சட்டம் அதுவும் தேவையில்ல. தி இனிஷியேட்டிவ் அச்சீவ் நோட்டபிள் ஸ்கேல் பர்டிகுலர் இன் ஸ்டேட்ஸ் லைக் அதுவும் தேவையில்ல. பர்டிகுலரா ஒரு சில ஸ்டேட்ல பண்ணுது. ஜென்ரேட்டிங் சப்ஸ்டான்ஷியல் டிரான்சாக்ஷன் வால்யூம்ஸ் அண்ட் இன்கம் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் உமன். ஓகே, பியாண்ட் எக்ஸ்பேண்டிங் அவுட்கம் பேங்கிங் அவுட்ரீச் தி இனிஷியேட்டிவ் ஸ்ட்ரென்தன் உமன் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, தி இனிஷியேட்டிவ் ஸ்ட்ரென்தன் உமன் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ்
enhance financial literacy and improve loan repayment outcome among the self-help group. ஸோ பர்டிகுலரா இந்த இனிஷியேட்டிவ் வந்து உமன் ஃப்ரம் செல்ஃப்-ஹெல்ப் குரூப்ல இருக்கிறவங்கள ட்ரெயின் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகே, அவங்கள வந்து நிறைய செக்டார்ல growth பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. By positioning women as intermediary rather than more beneficiary, இதுதான் கீவேர்டு. BC Saki addresses gender barrier in access to finance and foster trust with the rural community. Okay. However, its broader significance lies in demonstrating how targeted institutional mechanism can integrate marginalized groups into formal financial system, thereby contributing to inclusive growth, local entrepreneurship, and community level development. Okay, fine. So main keyword என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து ஒரு உமன் பர்டிகுலர் உமன்ல ட்ரெயின் பண்ணி அவங்களோட மேஜர் செக்டார்ல எல்லா செக்டார்ல இருக்கிறவங்களுக்கும் பண்ணும் பொழுது அவங்களோடது உமன் எம்பவர்மெண்ட் ஆகுது, அவங்களோட ஃபினான்ஷியல் கேபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இன்க்ளூசிவ் growth நடக்குது. இதுதான் கீவேர்டு. 4 வேர்டு முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளாக போயிடலாம். த பிரைமரி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி பிசி செகி இனிஷியேட்டிவ் லைஸ் இன். இப்போ நான் அந்த கொஸ்டின் ஆப்ஷனே படிக்கல, ஓகேவா? ஆப்ஷன் அப்போ படிக்கல. ஆனால் நான் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, பர்டிகுலரா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து வர பண்ணி அவங்கள வந்து டெவலப்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. இது மாதிரி ரிலேட்டடா எனக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ரீப்ளேஸ் ட்ரெடிஷனல் பேங்க் பிரான்ச்சஸ் கிடையவே கிடையாது. இன்க்ரீசஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் ரூரல் கிரெடிட் கிடையவே கிடையாது. கம்பைன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வித் உமன் எக்கனாமிக் பண்ணணும் இருக்கா? ரெடியூஸ் த ரோல் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் நோ. ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து வர உமனை தான் நான் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் இது சி. ஓகேவா? புரியுதுல? ஓகே. அடுத்து 55 வாங்க. Which of the following best explains how BCSK contribute to improved financial outcome in rural area? அதே கதை தான். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து வரவங்க ட்ரெயின் பண்றாங்க, அவங்களை எம்பவர் பண்ணிக்கிறாங்க. அதுல எதுனா இருக்குன்னு பாருங்க. பி ஆஃபரிங் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் டு வில்லேஜஸ் எங்கேயா இருந்துச்சா? கிடையாது. பி ஆக்டிங் எஸ் அ ட்ரஸ்டட் லோக்கல் இன்டர்மீடியேட் பிட்வீன் பேங்க் அண்ட் கம்யூனிட்டி இருந்துச்சா? ஏன்னா அங்க ஒரு கீவேர்டு இருந்துச்சு பாத்தீங்களா, ரேதர் தன் பெனிஃபிஷியரி தி ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்மீடியேட். அதான் இங்க கீவேர்டு. ஸோ இருந்துச்சா? ஸோ ஆப்வியஸா இது கரெக்டா இருக்கும். இருந்தாலும் அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். பை ரெடியூசிங் டிபெண்டன்ஸ் ஆன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஓகே, எங்கேயுமே சொல்லவே இல்லை. அடுத்து பை என்கரேஜிங் எக்ஸ்க்ளூசிவ் யூஸ் ஆஃப் டிஜிட்டல் ஒன்லி பேங்கிங் தூக்குங்க. அடுத்து ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து 56 வாங்க. The passage implicitly assumes that sustainable women empowerment is most effectively achieved through எப்படி? Sustainable women empowerment mainly achieved through எப்படி? மெயினா ஸ்கில் ட்ரைனிங். அதே தான், அந்த கீவேர்டு தான். அதில் ரிலேட்டடாக என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வெல்ஃபேர் சப்சிடி எங்கேயுமே சொல்லல, சப்சிடி பற்றி பேசல. லீகல் ரிஃபார்ம்ஸ் அலோன் தூக்கிடுங்க. அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ் பாசிபிள் இருக்கலாம். சென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஷியல் எங்கேயுமே சென்ட்ரலைசேஷன் பற்றி பேசல. ஸோ ஆப்ஷன் சி. தட்ஸ் குட். அடுத்து ஸோ ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்க வேணாம், பட் இதை நீங்கள் அப்படியே பண்ணுங்க. ஓகே, இதுதான் நீங்கள் இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனலாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளோட இங்கே வந்து நம்ம எவ்வளோ கொஸ்டின் தான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அடுத்து 2 மணி நேரம், 2 மணி நேரம் 1 மணி நேரம் 16 அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நோ, இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 30 நம்மளோட டார்கெட் எப்போ ஒரு 40 30 மினிட்ஸ் கொண்டு வந்துட்டீங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஏன்னா நம்ம நல்லா கரெக்டாக பண்ணிட்டோம்னா வச்சுங்க, ஒரு 30 மினிட்ஸ் அலாகேட் பண்றோம், 30 to 40 மினிட்ஸ் அலாகேட் பண்றோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். 25 கொஸ்டின் போட்டேன்டா, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 28 கொஸ்டின் போடுறீங்க, அதுல வந்து ஒரு 25 உங்களோட அக்யூரசி நல்ல லெவல்ல இருந்துச்சுன்னா 25 கரெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 கொஸ்டின் 2 மார்க் தப்பாகுது. ஸோ 25 75 மார்க்ஸா 73 கிட்ட வந்துடும். ஓகே, 62.5 60 மார்க்ஸ் கிட்ட வருதா? 60 மார்க். ஏன்னா அந்த 2.5 மார்க் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 3 கொஸ்டின் தப்பு பண்றீங்க. 60 மீதி இருக்கிற கொஸ்டின்ல நீங்க அங்கங்க அப்படியே பொறுக்கி போட்டா கூட, ஏன்னா ஒரு சில கொஸ்டின்லாம் டக்குன்னு இருக்கும். இப்போ அந்த யூனிட் டிஜிட்ல ஒரு கொஸ்டின் வரும்ல, அந்த 2^5 அதெல்லாம் அந்த ட்ரிக்லாம் நீங்க வந்து ரீசனிங்ல பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் சரியா பூஸ்ட் ஆகும். ஸோ அடுத்த வர ஒரு கொஸ்டின்ல 20 கொஸ்டின் நீங்க அடிச்சீங்கன்னா கூட உங்க மார்க் எங்கேயோ போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான், அதனால இதை வந்து கரெக்டா பேலன்ஸ்டா பண்ணுங்க. ஐ திங்க் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து வர கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு இந்த பேசேஜோ அதான் அந்த 2 ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன காம்ப்ரிஹெண்டிங் எபிலிட்டியும் ரீடிங் கேப்பபிலிட்டியும். அதான் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ன்றது போது they are not focusing on vocabularies. Again I'm telling that they are not focusing on vocabulary, rather than they focused on what you assume. ஓகேங்களா?
அந்த கீவேர்ட்ஸ்ன்றது சென்ஸ் வே ஃபார்வர்ட் இதான் அந்த 3 ரூல்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். பிஓக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடுக்குறது தான். இதெல்லாம் வந்து இப்ப இதுலருந்து இந்த இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு சில விஷயம் கிடைச்சிருக்கும். என்னன்னா அந்த 3 ரூல் அப்ளை பண்றதுல பாசிட்டிவா எது எது எலிமினேட் பண்றது இதெல்லாம் பண்ணிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த பிராக்டிஸ் பண்ணதுல வச்சு நம்ம பிவிக்யூல பண்ணும்பொழுது அது எப்படி நம்ம சால்வ் பண்றோம். பிகாஸ் இதுல எல்லாமே சிங்கிள் லைன்ல இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நிறைய வேர்டிங்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினும் நம்ம எப்படி சால்வ் பண்றது அது பார்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அடுத்தது ஸோ எத்தனை கொஸ்டின் பேசேஜ் 12 தானே பார்க்கணும். ஓகே, ஸோ பேசேஜ் 12 வாங்க. ஸோ இங்கெல்லாம் பாருங்க இந்த பேசேஜ் 11 12லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரதெல்லாம் ரேர். ஏன்னா இப்போலாம் வந்து நான் தான் சொன்னேன்ல, இப்போ வரப்போறதெல்லாம் வந்து உங்களோட அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஐ மீன் டஃப் லெவல் அதிகமாக பண்ணணும்னா இந்த மாதிரி 3 கொஸ்டின்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா நீங்க இப்போ ஒரு பேராகிராஃப் படிச்சீங்கன்னா ஒரு தடவை தான் படிக்க போறீங்க. அதோட கரெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. ஆனா அப்படி இருக்காது. ஏன்னா அவங்க டிஃபிகல்ட்டி லெவல் பண்ணும்போது ஒரு பேராகிராஃப் ஒரு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்செல்லாம் இந்த தடவை நிறையா கூட வரலாம். ஏன்னா அவங்க டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்போ இதெல்லாம் வந்து பாத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரீடிங் கேபபிலிட்டி எவ்வளோக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ அவ்வளோக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாங்க பேசேஜ் 12 போயிடலாம். The European Union Carbon Border Adjustment Mechanism scheduled for implementation in 2020 major point for contention global climate negotiation, particularly at the COP29. Okay, so carbon border adjustment mechanism seeks to impose carbon cost and import of emission. நிறைய இன்டென்சிவ் குட்ஸ்ல இம்போஸ் பண்றாங்க. ஓகே, என்ன வித் த ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் ஆஃப் இதுல பாருங்க வித் த ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரிவென்ட் கார்பன். ஸோ அவங்களே சொல்லிட்டோம் அப்ஜெக்டிவ் எதுக்காக பண்றாங்க, prevent carbon leakage and ensuring fair competition for EU industries subject to stringent climate regulation. However, developing countries including India and China argue that CBAM is a unilateral trade measure that undermines climate equity and a principle of common but differentiated responsibility under the Paris Agreement. ஏன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்ல காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து வயலேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே, they condemn that mechanism raises production cost, threatens employment, and diverts attention from climate finance regulation. At COP29, the EU shifted CBAM discussion to the separate forum dealing with the response measures. A move widely reviewed as sidelining substantive debate. The controversy highlights the growing tension between climate ambition and trade equity. Okay, underscoring the need for multilateral solutions that balances decarbonization goals with the development concern. Okay. ஸோ பேசிக்காக வந்து இந்த சிபிஏஎம் பற்றி சொல்கிறாங்க. ஆமாவா? அதில் இருக்கிற கிரிட்டிசிசமும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா அண்ட் சைனா ஆர்கியூ பண்ணுறது என்னன்னா, ஏன்னா இப்போ சிபிஏஎம்ல கார்பன் டேக்ஸ் போட்டால் சில இன்டென்சிவ் குட்ஸில் கார்பன் டேக்ஸ் போடும்பொழுது அதோட ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால அவங்களோட எக்கனாமி எஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு இந்தியா சைனால வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹைலைட்ஸ் அந்த பாருங்க க்ரோவிங் டென்ஷன் கிளைமேட் ஆம்பிஷனும் ட்ரேட் ஈக்விட்டியும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வேணும், மல்டிலேட்டரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த கோர் ரேஷனல் ஆஃபர்டு பை தி EU என்னன்னா சிபிஏஎம்னால டாக்ஸ் போடுறாங்க, அதனால அஃபெக்ட் ஆகுது. அதுதானே? ஓகே, ஜென்ரேட் அடிஷனல் ரெவன்யூ ஃபார் கிளைமேட் அடாப்ஷன் ஃபண்டு கிடையவே கிடையாது, தூக்கிடுங்க. பீனலைஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபார் ஹையர் எமிஷன். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மட்டுமா பீனலைஸ்? இல்லை, இது கோர் கிடையாது. prevent carbon leakage and ensure competitive neutrality. இருக்கா? நான் சொன்னேன்னா with objective of preventing carbon leakage. Replace multilateral climate agreement with regional mechanism. கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது 58 வாங்க. Why do developing countries view CBAM as inconsistent with the Paris Agreement? Because it discourages renewable energy investment. அப்படியா? தப்பு. It ignores historical emission or developed emission. எங்கேயுமே historical emission பற்றி பேசவே இல்லை. அடுத்தது it shifts climate mitigation responsibility onto exporter without adequate support. Possibly இருக்கலாம். It directly violates UNFC emission reduction target. No, option C தான். ஓகே, ஓகே ஓகே தானே? ஓகே, அடுத்து 59 வாங்க. The European Union decision to move CBAM discussion to the response measure forum suggests that it acknowledges
சிபிஎம்ஸ் ஆஃப் லார்டு பாலிசி கிடையாது, தூக்கிடுங்க. நெகட்டிவா தூக்கிறீங்க. 6 to frame சிபிஎம் primarily as a trade issue rather than climate finance concern. ஓகே, இருக்கலாம். intends to suspend CBAM implementation. சஸ்பெண்டா தப்பு, தூக்கிடுங்க. அடுத்து accept the demand for multilateral climate negotiation on CBM. ஓகே, இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் டில எனக்கு டவுட் வரும். ஓகே, ஸோ இப்போ எது கரெக்டுன்னு பார்ப்போம். The European Union decision to move CBM discussion to the response measure front suggests that demand for multilateral climate negotiation. ஸோ பி தான், ஏன்னா பாசிட்டிவ் நோட்ல இருக்கணும். 6 to frame CBM primarily as a trade issue rather than, ஆமா, ஏன்னா climate ambition trade equity கீவேர்டு. ஓகே, ஸோ அதனால இதுதான் வரும். ஓகேவா, புரியுதுல? நமக்கு எப்படி அந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு அந்த 2 ஆப்ஷன்ல நம்ம எப்படி பண்றோம்ன்றத பார்க்கணும். ஓகே, they use decision to move CBM discussion to the response measures form of this. இல்ல, அது மல்டிலேட்டரல் கிளைமேட் நெகோசியேஷன் ஆன் சிபிஎம் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீட் ஃபார், பாருங்க, இப்போ அந்த கான்ட்ரவர்சி என்ன ஹைலைட் பண்ணுதுன்னா, growing tension between climate ambition and trade equity. எதுக்காகனா the need for multilateral solutions that balances the, இப்போ இதுல வந்து என்னன்னா, எதுக்காக மல்டிலேட்டரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இங்க மல்டிலேட்டரல் சொல்யூஷன்ஸ், ஐ மீன் இந்த ட்ரேட் நெகோசியேஷன்ன்றது கிடையாது. மெயினான தீம் வந்து அந்த மல்டிலேட்டரல் ட்ரேட் டிஸ்கஷன் தீம் கிடையாது. அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி பேசுறது தான் இங்க தீம். ஸோ அது வந்து அப்படி பார்க்கும்பொழுது பேஸ்ட் ஆன் த, எனக்கு பி அண்ட் டினா ஐ வில் கோ வித் பி. ஓகேவா, ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். எங்க, ஆமா, அதுதான் வந்து சொல்றாங்கல்ல, நம்ம இந்தியாவும் சைனாவும் ஆர்கியூ பண்றதே வந்து இது வந்து யூனிலேட்டரலா இருக்கு. அதுதான் மல்டிலேட். ஏன்னா இவங்களோட கன்சர்ன்ஸ் என்னன்னா, இப்ப சிபிஎம் டாக்ஸ் போடுறதுனால, ஐ மீன் அந்த டாக்ஸ் போடுறதுனால எங்களோட காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நம்மளோட கன்சர்ன். ஸோ அப்படி போகும்போது இது டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ஃபேவரா இருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஃபேவரா இல்லை அப்படின்னு இவங்க கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. ஸோ இதனால இப்போ இது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா, ட்ரேடா தான் அஃபெக்ட் ஆகுது. அதனால இவங்க வாங்க கிளைமேட் நெகோசியேஷனுக்கும் சரி ட்ரேடுக்கும் சரி பேலன்ஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மீன். ஓகேவா, ஓகேவா, ஓகே, வாங்க அடுத்து போயிடலாம். பேசேஜ் 13 வாங்க. பேசேஜ் 13 என்னன்னா, இந்தியா இஸ் இன்க்ரீசிங் கன்ஃபரண்டிங் தி சிவியர் இம்பேக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, நிறைய கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய இம்பாக்ட் ஆகுது. ஓகே, அதுக்கு வந்து என்னென்னு சொல்லியிருக்கான், ஹீட் வேவ், மான்சூன், அதெல்லாம் சொல்றான். ஸோ இந்த இயர் தான் வந்து ரொம்ப ஹாட்டஸ்டா இருக்குன்னு சொல்றான். ஹெல்த் இம்பாக்ட் ஆகுது, எனர்ஜி டிமாண்ட் வருது, மான்சூன் வேரியபிலிட்டி has reduced rainfall in key agricultural regions leading to recurring crop losses and highlighted vulnerability in largely rain-fed agricultural system. Okay, rising sea surface temperature has intensified cyclone activity while gaps remain in flood preparedness despite comprehensive cyclone early warning coverage. பார்க்கலாமா? ஓகே. In response, India has initiated an adoption and mitigation research such as Mission Motion for urban climate preparedness, development of climate resilient crop varieties, strengthening disaster management institution, and expanding renewable energy. Okay, the persistence of uneven early warning system, climate sensitive livelihood, and financing constraints intersect with the need for holistic strategy integrating risk assessment, agriculture reform, urban resilience, disaster risk financing, and technology driven growth. Okay, long term climate resilience. Okay, basically climate change ஓட இம்பாக்ட் பத்தி பேசலாம். அது மட்டும் இல்லாம ரெயின்ஃபால்னால நிறைய அஃபெக்ட் ஆகுது ரீஜன்ஸ், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் ஆர் இந்த ரெயின்ஃபெட் ரீஜன்ஸ். கிளைமேட் சேஞ்ச் ஃபர்தர் என்ஹான்சிங் த இஷ்யூஸ். ஓகேவா, ஸோ இது போக நம்மளால இப்போ நிறைய டிசாஸ்டர் வருதுல, நம்ம ப்ரிப்பேர்னஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பேசிக்காக அதை பத்தி பேசியிருக்கான். அவங்க கொஸ்டின்குள்ள போகலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் பெஸ்ட் கேப்சர் த பிரைமரி கிளைமேட் சேலஞ்ச் ஹைலைட் இன் த பேசேஜ். இந்த இதில் வந்து பிரைமரி கிளைமேட் சேலஞ்ச் பத்தி எது ஹைலைட் பண்ணிட்டு பேசியிருக்கான். ரைசிங் எமிஷன் டு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் பத்தி எவ்வளவு பெருசா பேசல.
இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் கிளைமேட் இன்டியூஸ்ட் டிசாஸ்டர் அக்ராஸ் செக்டார். கரெக்டா? ஏன்னா அவங்க சொல்லியிருக்கானா? அடுத்தது இன்அடிக்வேட் இன்டர்நேஷனல் கிளைமேட் கோஆபரேஷன். எங்கேயுமே அதை பத்தி பேசலையே இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் பத்தி. எக்ஸசிவ் ஃபோக்கஸ் ஆன் மிட்டிகேஷன் அட் த காஸ்ட் அடாப்டேஷன். எங்கேயுமே பத்தி பேசல. ஸோ ஐ வில் கோ வித் ஆப்ஷன் பி. ஓகே 67B. ஓகே அடுத்து 68 வாங்க. Why does the passage emphasize agriculture as a critical sector in India's climate response? கொஸ்டினை பார்த்தோன்னே சொல்லிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் வந்து ரெயின்ஃபெட் ஏரியா. ஸோ ரெயின்ஃபால் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆல்ரெடி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி ஏதாவது இருக்கா? இட் இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரிபியூட்டர். ஏன்னா அதில் பாருங்க பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கா அக்ரிகல்ச்சர் பத்தி பேசலாம். லார்ஜஸ்ட் கண்ட்ரிபியூட்டர் இந்தியா கிரீன் ரிசோர்ஸ். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இட் இஸ் ஹைலி டிபெண்டன்ட் ஆன் ப்ரெடிக்டபிள் மான்சூன் பெட்டர் கிளைமேட் சிஸ்டமிலிட்டி. கரெக்டா? இட் ரிசர்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். எங்கேயா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சா? இட் இஸ் லீஸ்ட் அஃபெக்டட் பை டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன். டெக்னாலஜிக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே அடுத்து 69க்கு வாங்க. The author implicitly argues that India's climate resilience will depend most on. இந்தியாவோட climate resilience will depend most on expanding early warning system அவ்வளோ தூக்கிடுங்க. ஓகே இன்டர்நேஷனல் கிளைமேட் ஃபினான்ஸ் அண்ட் எய்டு. இன்டர்நேஷனல் கிளைமேட் ஃபினான்ஸ் பத்தி எங்கேயுமே பேசலையே, தூக்கிடுங்க. இன்டகிரேட்டிங் அடாப்ஷன் ஃபினான்ஸ் டெக்னாலஜி அண்ட் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ் பாசிபிள் இருக்கலாம். பாசிட்டிவ் நோட்டு. அடுத்து ரெடியூசிங் பாப்புலேஷன் growth in vulnerability கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே ஏன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு போட முடியுதுல? இந்த ஒரு 2 கொஸ்டின் மட்டும் தான் அப்படி இப்படி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அடுத்து இந்த 2 கொஸ்டின் இருக்கா? லாஸ்ட் பேசேஜ் வந்தாச்சு. வாங்க பேசேஜ் நம்பர் 14. சரி வாங்க பேசேஜ் 14 வாங்க. லாஸ்ட் வாங்க. ஓகே although agriculture share in India GDP has declined to below 15%. ஓகே அக்ரிகல்ச்சரோட ஜிடிபி வந்து டிக்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இட் ரிமைன்ஸ் சென்ட்ரல் டு தி livelihood security and rural welfare with majority of poor dependent on rainfed farming. ஓகே ஸோ ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல அக்ரிகல்ச்சர் ரொம்ப கம்மியா இருந்தாலும் மேஜர் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றத சொல்றாங்க. இந்தியா இஸ் a global leader in production of several crops. ஓகே பட் agriculture sector faces persistent structural challenges. என்ன challenges? Productivity growth is constrained as most cultivable land is already in use and water resource face increasing competition from non-agriculture sector. ஓகே வாட்டர் அவைலபிலிட்டி வந்து பெரிய இஷ்யூ இருக்கு. பிகாஸ் நான் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு இருக்கிற வாட்டரும் நமக்கு கிடைக்கிற அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு கிடைக்கிற வாட்டரும் நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரூரல் பாவர்ட்டி கண்டினியூஸ் டியூ டு regional disparity, particularly in rainfed and eastern regions, while agriculture growth has slowed down since 1919, raising concerns over long-term food security. ஓகே ஃபுட் செக்யூரிட்டி அஃபெக்ட் பண்ணுது. இந்த யூனியன் பட்ஜெட் என்ன சொல்லுது? multi-pronged strategy focusing on agriculture research, supply chain management, okay, climate adaptation, intelligent food production, digital public infrastructure. Okay, emphasis on natural farming, resilient crop variety, farmer collectives, and digitization aims to improve productivity. So already productivity issue பத்தி பேசுறாங்க. அதனால இந்த பாலிசி ரிஃபார்ம்ல ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது சொல்றாங்க. multi-pronged approach keyword. Okay, natural farming, resilient crop variety, farmer collectives, and digitization aims to. Okay, collectively these measures seek to transform Indian agriculture into more competitive. Okay, so Indian agriculture வந்து less competitive இருக்கிறது. இந்த initiative that helps to more competitive. Okay, with long term development goals. So மெயினா என்ன சொல்ல வராங்க? அக்ரிகல்ச்சர் வந்து லெஸ் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல கம்மியா இருந்தாலும் மேஜர் ஆஃப் த பீப்புள் ஆர் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஆனா அக்ரிகல்ச்சர் செக்டார்ல சம் இஷ்யூஸ் இருக்கு. என்னன்னா அதுக்கு கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸ், வாட்டர்ஸ் இதெல்லாமே கம்மியா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி தான் பேசியிருக்காங்க இந்த இதில். ஸோ நிறைய யூனியன் பட்ஜெட் வந்து நிறைய ஒரு பாலிசிலாம் கொண்டு வராங்க. எப்படின்னா multi-pronged approach டு இன்டர்வென் தி இஷ்யூஸ். ஓகேவா? சப்ளை செயின் ஃபார்ம் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்றதுக்கு பேசியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் குள்ள போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் வை ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இஸ் சென்ட்ரல் டு இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி? ஓகே எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கல்டிபிள் லேண்ட் இஸ் ஸ்டில் ஃபீசிபிள். கல்டிவபிள் லேண்ட் பத்தி எங்க பேசியிருக்காங்களா? ஸ்டில் ஃபீசிபிள் அதை பத்தி. அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்ஸ் ஏ ஸ்மால் ஷேர் ஆஃப் பாப்புலேஷன். எம்ப்ளாய்ஸ் ஏ ஸ்மால் ஆக்சுவலாக அதில் என்னன்னா அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்ஸ் ஏ ஸ்மால் ஷேர் ஆஃப் பாப்புலேஷன் கிடையாது, லார்ஜ் ஷேர் ஆஃப் பாப்புலேஷன். பட் ஜிடிபியில் கான்ட்ரிபியூஷன் வந்து ஸ்மால். ஸோ அதுதான் வந்து இது. அதனால தூக்கிடலாமா? அடுத்தது ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன் தட் லிமிட் அவுட்புட் growth through areas functions. ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன் கீவேர்டா அங்கே நம்ம வாட்டர் அவைலபிலிட்டி பற்றி பேசும்போது பார்த்தோமா? ஏன்னா நான் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கு, பட் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வாட்டர் அவைலபிலிட்டி இல்லை. அப்போ அது கீவேர்ட் பாசிபிளி கரெக்டாக இருக்கும். அடுத்து global demand for Indian agriculture products is declining.
அதை பத்தி எதுவுமே பேசல. பிகாஸ் இன் திஸ் இனிஷியேட்டிவ் ஹெல்ப்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தி இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் மோர் ப்ரொடக்டிவ் அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ அதனால ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பி வராது. ஸோ ஆப்ஷன் சி 70க்கு ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது 17 வாங்க. The budget 2024-25 agriculture strategy implicitly assumes that price control alone can ensure food security. Alone தூக்கிருங்க. Technological and institutional reforms can offset structural constraints. Can possibly இருக்கலாம், positive note. Export led growth is primary driver of rural welfare. எங்கேயாவது எக்ஸ்போர்ட்டோ பத்தி ஏதாவது பேசுறாங்களா? Climate risk can be addressed without changes in farming practices. எங்கேயுமே அதை பத்தி பேசல. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டின்ல அப்ராக்சிமேட்ல 33 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 14 பேசேஜா? 14 பேசேஜ், 33 கொஸ்டின்ஸ். இதுல வந்து ஒரு 3 கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். மேஜர் ஆஃப் த 30 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா கேட்கப்பட்டது தான். ஸோ அதனால வந்து மெல்ல அவ்வளோதான். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வந்து மெயினாக காம்ப்ரிஹென்ஷனுக்கு தனியாக அந்த ரீசனிங்லோ ஆப்டிடியூட்ல இருக்கிற மாதிரி ஃபார்முலாஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். மெயினே கஷ்டமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, லைக் மெயினாக இந்த 2 ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். இந்த 2 ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் தெர் இஸ் நோ ஷார்ட்கட். ஓகேவா? மெயினாக இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் அதில் நான் அந்த வீடியோ பார்த்து ட்ரிக் பண்ணுறேன், அதில் ட்ரிக் எடுக்கிறேன், அந்த கீவேர்ட்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றதுல நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது பதிலாக focus on reading capability. Again I am telling that focus on reading capability, improving the comprehending ability. ஓகேவா? இப்போ மெயினா நியூஸ் பேப்பர் நீங்க படிக்கும் பொழுது ஒரு 4, 5, 6, 7 ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 பேரா இருக்குன்னு வச்சுங்க. 8 பேரா கொடுத்தாங்கன்னா அதனால என்னால அந்த கோர் தீமை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுது அப்படின்றத நீங்க கத்துக்கணும். அதை நீங்க பண்ணணும். அப்புறம் ரீடிங் ஸ்பீட் வந்து எந்த வேர்ட்ல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதுல பார்க்கும் பொழுது நிறைய இப்போ நான் ஒரு 33 கொஸ்டின் பார்க்கும் பொழுது 14 பேசேஜ் படிக்கும் போது எந்த வேர்ட்ல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணேன். அதே தான் அகைன் டெல்லிங் தட் ஃபேக்டை நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு பர்டிகுலர் இயரோ ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டோ இல்லை பர்டிகுலர் ஸ்டேட்டோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ண ஃபேக்டை நான் ஃபோக்கஸ் பண்ணாம அதோட மெயின் கோர் தீமை இப்போ நான் வந்து பார்த்தேன். அர்பனைசேஷன்ல இருக்கிற இஷ்யூஸ் பத்தி பார்க்கும்பொழுது என்ன இஷ்யூ பார்த்தேன், ஏஐ பார்க்கும்போது என்ன இஷ்யூஸ் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு 2 பேரா 3 பேரா படிக்கும்போது அதோட கோர் சென்ட்ரல் தீம் அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இது பண்ணிடலாம். அப்புறமேட்டு வந்து அதான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்பெசிபிசிட்டி இப்போ 2023 நினைக்கிறேன் 23ல ஒரு கொஸ்டின் வரும். என்னன்னா வெட்லேண்ட் கன்சர்வேஷன் பத்தி பேசியிருப்போம். அந்த கொஸ்டின் நீங்க போய் பார்த்தா தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நீங்க ராம்சார் கன்வென்ஷன், வெட்லாண்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் ராம்சார் கன்வென்ஷன் இருக்கும். அந்த கொஸ்டின் அப்போ நீங்க ஜிஎஸ்ல படிச்ச அந்த ராம்சார் அங்க அந்த பேராவில் தேர் நோவேர் மென்ஷன் அபவுட் ராம்சார் கன்வென்ஷன். வெட்லாண்ட் ஷுட் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் தே ஆர் நாட் மென்ஷனிங் அபவுட் ராம்சார் கன்வென்ஷன். ஸோ இதுல இருந்து என்ன சொல்லுது, வித்தின் தி நம்ம அந்த பேசேஜ் கொடுத்த பேசேஜுக்குள்ளார நாம வந்து அனலைசிஸ் பண்ணி எடுத்து பண்ணணும். நம்ம எக்ஸ்டர்னல் நாலேஜஸ் எங்கேயுமே இங்கே கொண்டு வரக்கூடாது. அப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் கன்சர்வேஷன் பத்தி பேசிட்டு இருப்போம். அந்த பேசேஜ்ல ப்ரொடெக்ஷனோ இல்லை கன்சர்வேஷனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க அக்ரிகல்ச்சர் பத்தி பேசிட்டு இருப்போம். இட்ஸ் ஸ்டில் நாட் ரிலவென்ட்ல. ஸோ இதுதான். ஸோ ரிலவன்சி அண்ட் அந்த நீங்க அசம்ஷன் எடுக்கும் போது வித் ரெஸ்பெக்ட் டு தி பேசேஜஸ் உள்ளார மட்டும்தான் நீங்க வந்து எடுத்து பண்ணணும். அவுட் சைடர் இதுல எதுவுமே பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். சீக்கிரமா முடிஞ்சிருச்சோ? நேற்று நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா யாராச்சும்? அப்படியா? ஸோ நேற்று ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பாப்புலேஷன் டிவிடெண்ட் பத்தி ஒரு கொஸ்டின் எடிட்டோரியல் இருந்துச்சுல, பாத்தீங்களா? படிச்சீங்களா? ஸோ
அந்த பாப்புலேஷன் டிவிடெண்ட் எடிட்டோரியல் நேத்து படிச்சீங்களா? எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா? யாரும் படிக்கலையோ? யாராவது படிச்சீங்களா? நான் கேட்கலாம் மாட்டேன் சொல்லுங்க சும்மா. படிச்சீங்களா? படிக்கலையா? சரி ஓகே. ஃபைன். அதுல ஆக்சுவலா ஒரு நியூஸ் பேப்பர் இங்க போட முடியுமா? பப்ளிஷ் பண்ண முடியுமா? யாராவது இருக்காங்களா? ஒரு அந்த காம்ப்ரிஹெண்டிங் ஒரு நியூஸ் பேப்பர் பார்ப்போம். எடிட்டோரியல் பார்ப்போம். ஆனா ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. அங்க யாராவது அவர கூப்பிடுங்களேன். மனோ யாராச்சும். இந்த நேத்து நியூஸ் பேப்பர் மட்டும். நேத்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல். அதுல போடு. நியூஸ் பேப்பர் நோட்ஸ் ஏதாவது எடுப்பீங்களா யாராச்சும்? நியூஸ் பேப்பர் படிச்சு நோட்ஸ் எடுக்கிறது. ஆக்சுவலா நியூஸ் பேப்பர் அவாய்ட் பண்ணாதீங்க எப்பயுமே. நியூஸ் பேப்பர் எப்பயுமே படிச்சிருங்க. அதுல வந்து உங்களுக்கு அதான் நான் சொல்றேன்ல. நியூஸ் பேப்பர் ஒரு வேளை நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து உங்களுக்கு ஃபேக்சுவலா ஹெல்ப் பண்ணாம போலாம். இப்போ ஜிஎஸ்க்கு வந்து வர ஃபேக்டோ. இப்போ நீங்க மெயினா வந்து நீங்க உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எனக்கு வந்து அதோட ஃபேக்சுவல் நாலேட்ஜ் வந்து என்னால ஜிஎஸோட கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னால பண்ண முடியல. அதே மாரி இட் கன்சியூம் மை டைம்ஸ் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஈவன் தோ இட் அஃபெக்ட்ஸ் உங்களோட அத நீங்க எப்பலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா, என்னால அந்த ஃபேக்சுவல் நாலேட்ஜ் யூஸ் பண்ண முடியல. டைம் கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும், அதுலருந்து நீங்க 2 விஷயத்த வந்து கத்துக்கலாம். ஒண்ணு வந்து காம்ப்ரிஹெண்டிங் எபிலிட்டி, ரீடிங் ஸ்பீடு. இன்னொன்னு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு நியூஸ் பேப்பரோட பெஸ்ட் ரிசோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா, நியூஸ் பேப்பரோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆன்சர் ரைட்டிங் எப்படி எந்த ஃபார்மேட்ல இருக்குமோ, அந்த ஃபார்மேட்ல தான் அவன் எழுதியிருப்பான். ஏதாவது ஒரு ஃபேக்ட்ட சொல்லியிருப்பான். ஒரு மெயின் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணியிருப்பான். அதோட இஷ்யூஸ சொல்லிட்டு, ஃபைனலா கன்க்ளூஷன் அவனே ஒரு வே ஃபார்வர்ட். இத நீங்க எங்க உங்களுக்கு ஃபைனலா யூஸ் பண்ணணும்னா, நீங்க இன்டர்வியூ டைம்ல பெர்சனாலிட்டி டெஸ்ட் போம்போது, அதோட ஃபைனல் கன்க்ளூஷன் இப்போ அர்பனைசேஷன்னா அதோட மெயின் இஷ்யூஸ் பேசிட்டு, அதோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அர்பனைசேஷன் இஷ்யூவ எப்படி அட்ரஸ் பண்ணலான்றத ஃபைனல் பேரால சொல்லியிருப்பான். அப்போ அந்த இஷ்யூஸ் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த அப்போ அது இந்த அர்பனைசேஷன் இஷ்யூவ நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்றது, நான் வந்து வேற எந்த ஃபேக்ட் மெட்டீரியல்ல நீங்க எடுத்து படிச்சாலுமே, அது வந்து ஒரு புக்கீஸ் மெட்டீரியலா தான் மட்டுமே இருக்கும். ஒரு புக்கீஸ் மெட்டீரியல்னா, ஆ ஆ ஆப்வியஸா எல்லாருமே எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் அர்பனைசேஷன்னா ஒரு கீ பேட்டர்ன் இருக்குல்ல. அர்பனைசேஷன்னால என்னென்ன ஆ இஷ்யூஸ் வரும், என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அது ஒரு நார்மல் ஒரு ஃபேக்டரா போயிரும். ஆனா அந்த ஒரு ஃபைனலா அவன் குடுத்த கன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ்ஸோ, அது வந்து நீங்க வந்து ஒரு வே ஃபார்வர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடி டைம்ல அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து நியூஸ் பேப்பர் எப்பயுமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஆ அதுல வந்து அதான் நான் சொல்றேன். அதுல வந்து ஃபேக்சுவல் நாலேட்ஜ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணினாலும், அந்த ரீடிங் கேப்பபிலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா அத பண்ணுங்க. வேற எதுவும் இல்ல. நியூஸ் பேப்பர் வந்துச்சுன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலையோ? ஓகே. வேற நீங்க எல்லாம் எப்படி காம்ப்ரிஹென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எத்தன டெஸ்ட் போயிருக்கு? காம்ப்ரிஹென்ஷன், சிசாட் இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோ? எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டா இல்ல எப்படி? ஃபவுண்டேஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கோ? சிசாட் யாராச்சும் பண்றாங்களா? இல்ல சொல்லுங்க. அதுவுமே போயிட்டு இருக்கா? சார்லாம் இல்ல. நானும் சும்மா நார்மலா சொன்னேன். என்னத்த கேட்டு. ஓகே, ஓகே. ஃபைன். நேத்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் பேஜ் போயிரு.
அதேதான் அதேதான். இல்ல இல்ல இது. ஓகே ஃபைன். இதுல ஒரு மெயினா ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பான், இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த நியூஸ் பேப்பர் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சில்வர் எக்கானமி. சில்வர் எக்கானமி பத்தி பேசியிருப்பான். ஓகே, ஸோ மெயினா வந்து என்னன்னா, இந்த டெமோகிராபிக் டிவைடன்ட்னா என்னது? இந்தியா வந்து ஃபேசிங் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டெமோகிராபிக் டிவைடன்ட் அப்படின்னுவாங்கல்ல, என்னது? ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஸோ பேசிக்கா 15 to 59 இயர்ஸ்ல இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து அதிகம். அது வந்து இங்க சொல்லியிருப்பான் பாருங்க. 65.2% அரௌண்டு. ஸோ இந்தியாவோட இப்போ கரண்ட் பாப்புலேஷன் எவ்வளோ? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா. ஸோ 131, 2021, 2020, 41, 2051. ஓகேவா? ஸோ பேசிக்காக தான் சொல்லியிருப்பான். ஓகே, நம்மளோட டெமோகிராபிக் டிவைடன்ட் பீக் ஆகிற டைம் வந்து 2041 தான். ஏன்னா அப்போ வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் இப்போ கரண்டா வந்து இப்போ நார்மல் பாப்புலேஷன் எடுத்துங்க. இது வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் 2021, 2041. சின்ஸ் நான் அதை படிச்சுட்டேன், அதனால நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ 130 crores, 131 crores கிட்ட இருக்கும். இது வந்து 160 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 157 அந்த மாதிரி அப்ராக்சிமேட்லா 150 crore பாப்புலேஷன் ஆகும்னு சொல்றாங்க 2051ல. ஏன்னா நம்மளோட இது மெயின் என்னன்னா, மெயினா 2 கீவேர்ட் என்னன்னா, பாப்புலேஷன் இஸ் ஏஜிங் பாப்புலேஷன். ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து ஏஜ் ஆகிட்டு இருக்கு, லைக் சைனா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு சஸ்டெயின் பண்ற விஷயம் என்ன, அதுக்கு இவங்க பேலன்ஸ் பண்ற விஷயம் என்னன்னா, பர்டிகுலரா ப்ரீ பிரைமரி ஏஜ்ல இருக்கிற பாப்புலேஷன் வந்து இப்போ வந்து கரண்டா 113 மில்லியன்ல இருக்கு. இது வந்து 8.6 மில்லியனா மிடில் ஆஃப் த செஞ்சுரியில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில்ட்ரனோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இதனால நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து அப்ராக்சிமேட்லி 96,000 ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இட் இண்டிகேட்ஸ் என்னன்னா, எல்டர் பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்குது. ஸோ அதனால நம்மளோட வே ஃபார்வர்ட் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களோட சோசியல் வெல்ஃபேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். சோசியல் வெல்ஃபேர்னா பென்ஷன் அண்ட் தென் ஹெல்த் சிஸ்டம் இதுல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின். இதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா 2041ல நம்மளோட டெமோகிராபிக் டிவிடெண்ட் வந்து பீக் ஆகுமா. ஏன்னா இப்போ கரண்டா வந்து ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து 83 crore பீப்புள் இருக்காங்க. 100 crore பீப்புளா ஆகும்னு சொல்றாங்க ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஓகேவா? இது வந்து டிக்ளைன் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் அந்த கிரக்ஸ். இப்போ இந்த கிரக்ஸ்ல என்னன்னா, மெயின் சில்வர் எக்கானமி பத்தி பேசுறாங்க. Demographic dividend reach peak at 2041. So our vision should be more focusing on the silver economy by improving the health infrastructure, social security benefitல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, இதான் அதோட கிரக்ஸ். சின்ஸ் இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்துடணும். ஓகே, நம்ம நியூஸ் பேப்பர் இது ஃபுல்லா படிக்கிறோம், அது எல்லாமே பண்றோம். இதெல்லாம் தாண்டி இதுல கீ பாயிண்ட்னா இதுதான். இது நமக்கு தேவையான விஷயம் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து டக்குன்னு வரல. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், நிறைய ஆர்டிகல், நிறைய அப்படியே டே டு டே கல்டிவேட் பண்ண ஹேபிட்ல இருந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒன்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பார்க்கறது பயப்படலாம் வேணாம். இது ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும். போக உங்களுக்கு கல்டிவேட் ஆயிரும். பண்ணும்போது அடுத்து இந்த நியூஸ் பேப்பர்ல தான். ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து இதுல இதுதான் இருக்கும், கோர் இதுதான், அவ்வளவுதான். இப்போ இந்த படிச்சிங்களா, எத்தனை ஒரு 4, 1, 2, 3 ஒரு அப்ராக்சிமேட்ல ஒரு 8 to 9 பேராகிராஃப்ஸ் இருக்கு. ஓகே, அதோட கோர் தீம் வந்து சொல்ல முடிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கிளும், ஒவ்வொருட எடிட்டோரியலும், ஒவ்வொரு நியூஸும் எடுத்து அதோட கோர் மட்டும் பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்.
ஓகேவா? ஸோ இத பண்ணிருங்க. அவ்வளோதான். ஸோ இதான் வந்து நீங்க சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ I'm winding up this discussion. Hope this session will be useful. Okay, fine. Bye.